அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே தூய ஆரோக்கிய அன்னை அன்பும் மன ஒற்றுமையும் மணமக்களாகிய அனைவருக்கும் அருளுகின்றார் என்ற மைய கருத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆரோக்கிய அன்னையின் புனிதமிகு ஆலய வளாகத்திலே வந்து செல்கின்ற அநேகருக்கு அன்னையானவள் தன்னுடைய விண்ணக தந்தையும் நம்முடைய தந்தையுமாகிய இறைவனிடமிருந்து பல்வேறு நல்ல பண்புகளை பெற்று தந்து கொண்டிருக்கிறாள். அதில் குறிப்பாக அன்பையும் மன ஒற்றுமையும் அன்னையானவள் கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்பதிலே நமக்கு ஐயமில்லை. இன்றைய திருப்பலி வழியாக, இந்த ஜெபத்தின் வழியாக ஆரோக்கிய அன்னை தன்னை நாடி வரும் அநேக பக்தர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியையும் மனதில் சமாதானத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் கொடுத்து கொண்டிருக்கிறாள். கவலையோடும் கண்ணீரோடும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய பரிந்துரையினால், தன்னுடைய பேரன்பினால் குடும்பத்தில் பல்வேறு நற்பண்புகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டு இந்த புனிதமிகு திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வந்து செல்லும் அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாட்களிலே குடும்பங்களிலே மிகவும் அதிகமாக தேவைப்படுவது உண்மையான அன்பு, உண்மையான ஒற்றுமை, மன வலிமை. இவற்றை நம்முடைய அன்னை தருகிறாள் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த புனிதமிகு திருப்பலியிலே பங்கெடுத்து அன்னையின் ஆசிரையும் அருளையும் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுக நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அதை அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேறும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூப்ளி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூப்ளி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு ஜூப்ளி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த ஜூப்ளி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். ஜூப்ளி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எப்போதும் நிலையான நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையான நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையான நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி
அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். கடவுளை நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்து பார்த்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வை பெற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அந்த திருமண திருப்பலியில் அந்த குருவானவர் அவருக்கு முன்பாக அமர்ந்திருந்த மணமக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மனிதர்கள் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவை என்ன என்று கேட்டார். அப்பொழுது அங்கிருந்த மணப்பெண் கைதூக்கி சொன்னார், ஃபாதர், மொபைல் ஃபோன். இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருந்தால் எல்லாமே கிடச்சிரும். போகிறதுக்கு வழி தெரிஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு உணவு கிடச்சிரும், வீட்டில் இருந்தே படம் பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், பொருள் வாங்கலாம், எல்லாமே மொபைல் ஃபோனில் செஞ்சிடலாம் ஃபாதர் அப்படின்னாங்க. அப்பொழுது அவருக்கு அருகாமையில் இருந்த அந்த மணவாளன் அவரை விட சற்று புத்திசாலி. எனவே அவர் சொன்னார், ஃபாதர், காசு தான் முக்கியம், காசு இருந்தால் தான் மொபைல் ஃபோனே வாங்க முடியும் அப்படின்னார். அங்கிருந்த ஒரு ஆசிரியர் இவர்களுக்கு பாடம் கற்பித்தவர். அப்பொழுது அவர் அங்கு எழுந்து நின்று சொன்னார், மனிதர்கள் வாழ்வதற்கு உணவு, உடை, உறைவிடம் தேவை என்றார். அப்பொழுது அந்த குருவானவர் சொன்னார், என் அன்புக்குரியவர்களே, அந்த குருவானவர் சொன்னார், மனிதர்கள் வாழ்வதற்கு உணவு, உடை, உறைவிடம் மட்டுமல்ல, இதை மூன்றும் தருகின்ற இறைவன் தான் மிகவும் அத்தியாவசியமானவர் என்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் நமக்கு அன்பும் மன ஒற்றுமையும் அருளி
மணமக்களை இணைக்கும் அன்னை மரியா என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த அன்பையும் மன ஒற்றுமையும் அன்னை மரியாள் நமக்கு எப்படி அருளுகின்றார் என்று சிந்திப்பதற்கு முன்னதாக நாம் இந்த அன்பையும் மன ஒற்றுமையும் இன்று நம்முடைய குடும்பங்களிலே எப்படி பார்க்கலாம் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அதற்கும் மீண்டுமாக இந்த 3 முக்கியமான தேவைகளை முன்னிறுத்து வருகின்றன. ஒன்று உணவு, மற்றொன்று உடை, மூன்றாவது உறைவிடம். இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து இன்னைக்கு என்னப்பா சாப்பாடு அப்படின்னு கேட்பார். பொதுவாக கேட்ட உடனே உப்புமா அப்படின்னா போதும், அவர் அந்த உப்புமாவை புதல்லையோ அவர் மூஞ்சி உப்பு போயிடும். அந்த அளவிற்கு நம்முடைய உணவில் நம்முடைய அன்பானது வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உடை கூட அப்படிதான். உடை எந்த அளவிற்கு தேவையோ அது பெண்களுக்கோ அல்லது தாய்மார்களுக்கோ மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு வச்சுங்க, கணவராக இருக்க முடியாது இல்லையா? அந்த அளவிற்கு இந்த உடையானது நம்முடைய மன ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இருக்கின்ற உறைவிடம் சற்று சுத்தமாக இருந்தால் தான் சுத்தம் சோறு போடும் அப்படின்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வீடானது சுத்தமாக இருந்தால் இந்த இரண்டும் நிச்சயமாக கிடைத்து வருகிறது. எனவே இதை தான் அன்னை மரியா நமக்கு வேறு விதமாக கிறிஸ்துவின் வழியாக நமக்கு தருகிறார். மீண்டும் அன்னை மரியா நமக்கு தருகின்ற 3 விஷயங்கள்: திரு உணவு, திரு உடை, திரு உறைவிடம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்னை மரியா இறைவனுடைய அழைப்புக்கு ஆம் என்று பதில் சொல்லி நமக்கு தந்த மாபெரும் உணவு இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நானே வாழ்வு தரும் உணவு என்கிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அன்னை மரியா உணவாக நம்முடைய அன்பை பகிர்வதற்கு தந்திருக்கின்ற அந்த ஒரு கொடை இயேசு கிறிஸ்து. இந்த உணவை நாம் திருப்பலியிலே அனுதினம் சுவைக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே அவருடைய அன்பு நிச்சயமாக அந்த இடத்திலே இருக்கும் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. எனவே அன்னை மரியா நமக்கு திருவுணவாம் கிறிஸ்துவை தந்து அன்பென்னும் கொடையை நமக்கு அருளுகின்றார். இரண்டாவதாக உடையை பார்க்கிறோம். உடை என்று சொல்லும்பொழுது பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இந்த கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டியவர்கள் இருளிலிருந்து பகலிற்கு வந்து பகலுக்குரிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்றும் கூட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த மன ஒற்றுமை நமக்கு தேவை என்றால் நாம் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பலி மட்டுமல்ல முக்கியம், மாறாக வாழ்க்கை பலியும் கூட மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை வழியிலே நாம் எந்த அளவிற்கு நம்முடைய உடையை கிறிஸ்துவாக அணிந்து கொண்டு நாம் வாழ்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கும் மன ஒற்றுமையானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த மன ஒற்றுமையும் அன்பும் அல்லது உடையும் உணவும் இருக்கிற இடத்திலே நிச்சயமாக உறைவிடம் என்பது கடவுளாக திரு உறைவிடமாக பவுலடியார் சொல்லுவது போல விண்ணகமே நம் தாய்நாடு என்ற அளவிற்கு நம்முடைய இந்த வாழ்க்கை வழியிலே வாழ்க்கை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் நமக்கு நிலையான உலகம் அல்ல, மாறாக நிலை வாழ்விற்கு இந்த அன்பும் மன ஒற்றுமையும் நம்மளை அழைத்து செல்லும். அங்கு நமக்கு நிறைவான உறைவிடம் திரு உறைவிடம் கிடைக்கின்ற என்ற நம்பிக்கை நம்முடைய குடும்பங்களில் நிச்சயமாக மலரும். எனவே இந்த 3 காரியங்களுக்காக இந்த திரு உணவை நாம் அனுதினம் பெற்றுக்கொள்ளவும், திரு உடையை நாம் அனுதினம் அணியவும், மேலுமாக இந்த திரு உறைவிடத்திலே இறைவனுடைய இந்த உறைவிடத்திலே நாம் எந்நாளும் வாழ்ந்திருக்க தொடர்ந்து திருப்பலி ஜெபிப்போம் எனில் இந்த 3ஐயும் பெற்று நம்முடைய குடும்பமும் திரு குடும்பங்களாக மாறும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து திருப்பலி ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமீன். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோ. ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோ. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோ. ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை
தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பும் மன ஒற்றுமையும் அளிக்கும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிப்பொருட்களாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். திரு அவையின் மணமக்களாக அன்பும் மன ஒற்றுமையும் பெற்று வாழ இறைவனிடம் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களை குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
ஆண்டவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். அன்னை மரியாள் வழியாக திரு அவை என்னும் மணமக்களாகிய நமக்கு அன்பையும் மன ஒற்றுமையும் தர இருக்கின்ற தெய்வம். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அருளை நிறைவாக வாழ்வை வழங்கும் இயேசுவே, அருளை பொழிந்திடும் ஆற்றல் தந்திடும் அழிய உணவே எம்மில் வாருமே. உந்தன் வார்த்தை வாழ்வாகுமே, உந்தன் வார்த்தை வழியாகுமே, உந்தன் வார்த்தை வாழ்வாகுமே, உந்தன் பாதை வழியாகுமே. வாரும் தேவா, என்னில் வாரும் தேவா, குணமாக்க என்னில் வாரும் தேவா. வாரும் தேவா, என்னில் வாரும் தேவா, உமதாக்க என்னில் வாரும் தேவா. உறவின் உயிராக அருளின் நிறைவாக வாழ்வை வழங்கும் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் பாதுகாவலில் அன்பும் மன ஒற்றுமையும் பெற்று வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும்.
இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தெழுத்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவரின் ஆசீரில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Jesus, ulpayam chi kalzak tuja mogan Bogu amin tukat sasnacha आमचो देव, आमचो सोरवंडार, आमचो रचणार, आमचे मदीं आसा. हो जेजू जाणें संवसार रचलो, हो जेजू जो गोरवांच्या गोठ्यान जल्मलो, हो जेजू जो कुर्साचेर मरून स्वर्गराज्यांत प्रवेश केल्या उपरांत आमचे मुखार आपली कूड आनी रगत दवरलेली आसा. इश्टानो, सगळ्या खालतेकायन जेजू पोरनीपाट नमस्कार करूया. Muncha suiman Hallelujah Devacha Buddha Muncha suiman Hallelujah
Ascult buchelole, od me amace, vegi ubara samala, gotain tuce. Hallelujah. 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 Jesus. 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 Moja survundara. Moja survundara. Tuven. Tuven. Tukats. Tukats. Makadilya. Makadilya. Denia katir. Denia katir. Hau maka. Amaka. Soglots. Soglots. Tuka bitoita. Tuka bitoita. Dunia. Dunia. Moje jivit ge. Moje jivit na. Te tuka. Tuka. Tu stece. दुसऱ्याचे दुसरेचे दुसरेचे एक गीत जाऊं म्हजे चिंतपाची म्हज्या शिकपाची तांक घे ताळणे तुका सोदपाक आनी फकत तुकाच वळखोवपाक म्हाका केल्ल्या दयाळपणाच्या आज्ञांनी म्हाका बोर म्हजी कूड घे म्हज्या देवा तुजी कूड म्हज्या जिविताचो नेम जावं हालेलुया Hallelujah. 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 Moja Jesu. Moje dorege. Dor eka rupkarant. An dor eka godnint. ते तुका पळोवं म्हजे कान घे तुजे ताळयाक आनी मोज्यांत आसलोल्या तुज्या आत्म्याच्या मधुर उलयाक लक्ष दिवपाक म्हाका आदार कर म्हजे वोंट घे म्हज्या देवा तुज्या नांवांची महिमा ते गावूं म्हजी जीब घे तुज्या ओग्यापणांतल्यान ती तुजे कडे उलोवं म्हजे हात घे म्हज्या देवा जे कोण सगळे म्हाका मेळटात आनी भेटतात तांकां तूंच मेळूं म्हजे पांय घे म्हज्या जेजू जुंय ते म्हाका व्हरतात तुय तुजे सेवे करूंक ते म्हाका व्हरूं आनी ते म्हजो आत्मो तुका लागीं हाडूं म्हजें काळीज घे म्हज्या सोमिया ते तुका एक तारबनकल जावं म्हज्या सरवंडरा म्हज्यान तुका एक बिराड कशें तुज्या रायपणांक म्हजी राजवटकी चलोवपाक एक शिवासण म्हाका तुज्या मोगान बोर हे तरेन हांव सारकोच तुज्या मोगान लासून दी हालेलुया 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 शेवटाक आनीक एक हांव धीर घेवन तुजे कडेन मागता जे तरेन पेटोवणेच्या वेदीचेर तूं तो उंडो आनी सोरो तुज्या रोगतात आनी मांसान बदलताय आनी आमकां पोसताय ते तरेन आयच्या दिसा तुजी सोडवणेची येवजण म्हजे सवे शांती पावपाक म्हाका सगलोच बदल हे वरवीं हे फुडें हांव आनीक जियोचो ना बगर तूं म्हज्या सरवंडारा जो जियेता आनी राजवट चलयता बापा आनी पवित्र आत्म्या बराबर आतां आनी सासनाच्या सासनांक आमेन 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 बसूया मोगालिश्टनु
आमची नदर जेजूचेर आमी घालुया. आयजो जेजू आमकां सगल्यांक आपयता, उलो मारता. म्हजेशी यात. सगलीं तुमी कश्ट कोत्तात, वज्याच्या बाराचे काळा आसात, सगलीं तुमी म्हजेशी यात आनी हांव तुमकां समाधान करतलो म्हणून हो जेजू आमकां आज बासावणी दिता. आनी हाकाच लागून इश्टनो हो थोडो वेळ आमी मागण्यांत सारतना पयले सुवातेर देवाक आर्गांव, देवाक दिनवास, देवाक वाखाणणी दिवया. कित्याक देवाचे कृपेन आमकां जिवितांत जायते मेळवलेले आसा. देवाच्या आदारान, देवाच्या आशिर्वादान आमी जायते देवाचें बरेपण अणभवलेलें आसा. इश्टनो हो वेळ मागण्यांत सारूंक देवान आमकां आदार दिल्लो आसा. तर हो वेळ मागण्याचो वेळ आमी सुरूच कोत्ताना पयले सुवातेर देवाक दिनवासुया. कित्याक जेजूनूच आमकां शिकयलोलें आसा. जेन्ना ताचे शीस जेजूशी गेल्ले आनी जेजूक ताणें म्हणलेलें, जशे परी जोवान आपल्या शिसांक मागणें करूंक शिकयलें, सायबा तुंय आमकां मागणें करूंक शिकय. असले वेळार जेजून कितें केलें? जेजून तांकां आमच्या बापाचें मागणें शिकयलें. आनी मागणें शिकयतना पयले सुवातेर देवाक दिन वासूंक, देवाक वाखाणूंक, देवाक आर्गांव दिवंक आमकां शिकयलें. आनी देवाक दिन वाचले उपरांत, देवाक वाखाणले उपरांत मनशा कुळाच्यो गरजो जेजून देवासोशी घालूंक आमकां शिकयलें. आनी हाकाच लागून इश्टनो ह्या मागणाची रीत आमी सुरू कोत्ताना कितें भाशेन देवाक दिन वाचुया, देवाक वाखाणुया, देवाक आर्गांव दिवया. कित्याक जिवितांत जायते आमी देवाची देणी आमी अणभवल्या देखून हो थोडो वेळ दिनवासनेच्या मोनान ह्या गितांतल्यान आमी भाग घेवया. काय बरें हें गीत. म्हजे हात उबारून, म्हजे हात उबारून आमी देवाक आर्गांव दिता. म्हजे हात उबारून आमी देवाक दिन वाचता. म्हजे हात उबारून आमी देवाक वाखाणटा. इश्टनो ह्या गितांत आमी भाग घेताना सगलीं देवाची देणी, देवाची उर्चोवण्या आमी आमच्या दोऱ्या मुखार हारुया. जितल्या देवान आमकां सांबाळल्यांत, राखल्यांत, पोसल्यांत, बरेपण दिल्लें आसा, वायटांतली साल्वार केल्ली आसात, हे सगलें आमच्या दोळ्या मुखार हाडुया इश्टनो. आनी आमी सगलीं आमचे हात उबारून हे वेळार देवाची तुस्त करून देवाक आर्गांव दिनवास वाखाणी दिवया. Moche Atubaru Stuti todar givun Izukari karasam Somya kawa kanta Moje Atubarun Moje Atubarun Stuti todar givun Nizukari kadasan Somya kawa kanta Autu kawa kanta Autu kawa kanta Nizukari kadasan Autu kawa kanta How to kawakanta, how to kawakanta, how to kawakanta. Nizukari kadasan, somya kawakanta. O ishtano, o veer Jizuk wakani diupacho, o veer Jizuk argav dinwas. दिवन जेजूची तुस्त करपाचो.
कित्याक जिवितांत जायते आमी अणभवलेले आसा, जायतो ताचो आशिर्वाद आमी घेतलेलो आसा. आयज ह्या जाग्यार आमी आसात जाल्यार जेजूक लागून ताणें आमकां हांगा हाडलेली आसात. जेरूल सायबी मांयच्या पांयांशी आयलेली आसात, सायबी मांयचे बेसांव घेवंक आयलेली आसात. पूण आमकां हे जाग्यार सायबी मांयन हाडल्यान जाल्यार सायबी मांयन जेजू वरवीं हे जाग्यार आमकां हाडल्यांत. आनी हाकाच लागून इश्टानो, हो वेळ वाखाणणेचो वेळ. तुमच्या जिवितांत जी देणी तुमी अणभवल्यांत, जायते फावटी आमी म्हणटात कितें आमकां मेवलेलें आसा, कितें आमी अणभवलेलीं आसात, कसल्या कारणाक लागून देवाक दिनवासनी दिवपाचो गरज. मोगाळ इश्टानो, तुका आयज भलायकी आसा जाल्यार देवाक आर्गांव दिनवास वाखाणणी दी. तुका जरी तर भलायकी देवान दिल्ली आसा जाल्यार देवाची जेजूची तुस्त कर. आयज कितलो आमचो लोक दुयेंत आसा, हॉस्पिटलांत आसात, काबार जाल्लो आसा. हांव जायते फावटी हें उदाहरण दिता. एका शिमितेरींत हांव जेन्ना गेल्लो, भिरांत सुटली. कित्याक त्या शिमितेरींत एक कुरीस आसलो, त्या कुर्साचेर, त्या फोंडाचेर एक कुरीस आसलो आनी त्या कुर्साचेर नांव आसलेलें जोझफ फेर्नांदीस म्हजें नांव. त्या कुर्साचेर जल्माची तारीख आसलेली मायाची पयली 1974 म्हज्या जल्माची तारीख. ताचे आनी मदीं अंतर म्हणल्यार तो जमनीच्या पोंदाक आनी हांव जमनीचे वयर आयज पर्यान. कित्याक काय, ज्या दिसाक तो जल्मल्लो हांवूय जल्मल्लो, पूण देवान आयज पर्यान म्हाका जिवो कित्याक दवरला काय. जेरूल हांगा दुयेंसां आसात, थंय दुयेंसां आसात, हें दुखता तें दुखता, पूण इश्टानो आमी जिवी आसा देखून देवाक वाखाणुया, देवाक आर्गांव दिवया, देवाची तुस्त आमी गावया आनी आमकांच उगडास करुया. इश्टानो, देवान मनशाचो जायतो मोग केल्लो आसा. आयज देव आमकां आपयता. जसो ताणें आमचो मोग केल्लो आसा, आमी ताचो मोग करचे खातीर आज जेजू आमकां उलो करता. आमचे हात उबारून आमी जेजूची तुस्त कोत्ताना ताचो मोग करता म्हूण आमी देवाक सांगुया. मोचे हात उबारून स्तुती तोंडान घेवन, स्तुती तोंडान घेवन, नीज उपकारी काळजान, नीज उपकारी काळजान, हांव तुजो मोग कोत्ता. हांव तुजो मोग करता. मोचे हात उबारून, मोचे हात उबारून, स्तुती तोंडान घेवन, स्तुती तोंडान घेवन, नीज उपकारी काळजान, नीज उपकारी काळजान, हांव तुजो मोग हांव कोत्ता. तुजो मोग करता. हांव तुजो मोग करता. हांव तुजो मोग करता. नीज उपकारी काळजान, सोम्या हांव मोग करता. हांव तुजो मोग, हांव तुजो मोग करता. हांव तुजो मोग करता. नीज उपकारी काळजान, हांव तुजो मोग करता. हांव तुजो मोग करता. हांव तुजो मोग करता. हांव तुजो मोग करता. नीज उपकारी काळजान, सोम्या हांव मोग करता. इश्टानो, देवान आमचो कितलो मोग केलो. जुवांच्या शिवर्तमानांत 3ऱ्या वेसवरांत 16वे 17वे 18वे ओळींत आमकां मेळटा. देवान मनशाचो इतलो मोग केलो की आपल्या एकल्याच पुताक धाडलो. जो कोण ताचेर विस्वास दवरता ताका सासणाचें तारण मेवचे खातीर देवान आपल्या एकल्याच पुताक धाडलो.
कसलो मोग काय देवाचो. आपल्या एकल्याच पुताक ह्या संवसारांत त्या गोरवाच्या गोठ्यांत जल्मान ताणें धाडलो. आनी जेजू देवाचो पूत, जेजू देवाचो पूत ह्या संवसारांत येवन जायतें बरेपण मनशा कुडाक शिपडायलें. जायतें बरेपण दिले उपरांत आपल्या बापायचो मोग मनशा कुडाक दाखोवचे खातीर त्या कुर्सार पुऱ्यान मोरोंक फाटी रावंक ना. जेरूल आपल्या बापायक ताणें उलो मारलो, बापा घडटा जाल्यार हें पात्र म्हजे वेलें पयस कर, पूण म्हजी खोशी न्हय तुजी खोशी. आनी देवाची खुशी करून आमच्या मोगा खातीर जेजू त्या कुर्साचेर मेलो. येदो व्हड देवाचो मोग आमकां, येदो व्हड जेजूचो मोग आमकां. येदो मोग देवान सायबी माय दिवन हो मोग अजून पुर्यान आमकां दिल्लो आसा. देखून सायबी मायचो मोग मनशांनी अणभवल्लो देखून आयज ह्या धर्तरीर पवित्र जाग्यार आमी आयल्यांत. कित्याक जायत्या जाणांनी देवाचो मोग सायबी माय वरवीं अणभवलेलो आसा. ह्याच मोगान आमकांय बर म्हूण आमी मागुया. ह्याच मोगान जरी तो देवान मनशाचो इतलो मोग केलो जाल्यार सायबा आमकांय तुजो मोग करूंक आदार दी म्हणून. तुजे भाशेन आमकांय मोगाड मनशां जावं आमच्या कुटुंबांत, जावं आमच्या शेजाऱ्यांत, जावं आमच्या समुदायांत आमकां मोगाड मनशां कर म्हणून मागुया. आनी मोगाची मनशां आमी जातलीं जाल्यार देवाचेर आमी विस्वास दवरुया. देवाचेर विस्वास धरून आमकां विस्वासाची मनशां कर म्हणून आमचे हात उबारून देवा लागीं हे वेळार मागुया. मोचे हात उबारून स्तुती तोंडान घेवन नीज उपकारी काळजान नीज उपकारी काळजान हांव तुजेर विस्वासता. म्हजे हात उबारून मोचे हात उबारून स्तुती तोंडान घेवन नीज उपकारी काळजान नीज उपकारी काळजान हांव तुजेर विस्वासता. हांव तुजेर विस्वासता. हांव तुजेर विस्वासता. नीज उपकारी काळजान सोम्याक हांव विस्वासता. हांव तुजेर विस्वासता. हांव तुजेर विस्वासता. नीज उपकारी काळजान सोम्या हांव विस्वासता. हांव तुजेर विस्वासता. हांव तुजेर विस्वासता. हांव तुजेर विस्वासता. नीज उपकारी काळजान सोम्या हांव विस्वासता. हांव तुजेर विस्वासता. हांव तुजेर विस्वासता. नीज उपकारी काळजान हांव तुजेर विस्वासता. इश्टानो, आमचो विश्वास आमचो भावार्थ देवाचेर आमी दवरुया. आमी सगळीं भावार्थाची मनशां आनी हाकाच लागून ह्याच भावार्थान ह्या पवित्र धर्तरेर आमी आयलोली आसात. ही धर्तरी पवित्र भावार्थाची धर्तरी. ह्याच धर्तरे वरवीं आमचो भावार्थ आनिकूय मजबूत कर म्हणून मागूंक आमी आयलेली आसा. हो विश्वास आमी जागोवया. पूण इश्टानो, हो विश्वास हो आमचो भावार्थ
इगोर्जेच्या चारूय कोणशा भितरूच न्हय पूण वेव्हारान घालुया, आमच्या कुटुंबांनी जिवुया, आमच्या समुदायांत आमी विश्वासान बावार्थान एकामेका सोबे वागुया. आनी तेन्नाच इश्टानो ह्या विश्वासा वरवीं ह्या बावार्था वरवीं जायतीं देवाची देणी आमी अणभवतलीं. देवाची देणी आमी अणभवतलीं जाल्यार आमी जेजूक आशेवची गरज. आमचे कितले सान बोग जेजूक आशेले, आमचे कितले सान बोग जेजूक आशेवन ताचें जिवीत जिवंक प्रयत्न केले. सायबा, हे सगळ्या सान भोगता भाशेन आमी तुका आशेवंक आमकां आदार करपा बोड दी म्हणून आमचे हात उबारून देवाक उलो मारुया. हात उबारून स्तुती तोंडात घेऊन नीज उपकारी काळसा सोम्या कावाशेता मोचे हात उबारून स्तुती तोंडात घेऊन नीज उपकारी काळसा सोम्या कावाशेता हांव तुका आशेता, हांव तुका आशेता, हांव तुका आशेता. नीज उपकारी काळसान सोम्या कावाशेता. हांव तुका आशेता, हांव तुका आशेता, हांव तुका आशेता. नीज उपकारी काळसान सोम्या कावाशेता. हांव तुका आशेता, हांव तुका आशेता. नीज उपकारी काळसान हांव तुका आशेता. एक घडीभर आमची नदर जेजूचेर दवरुया. आमी देवाक वाखाणला, देवाचो मोग पुरगुटला, देवाचेर आमी विश्वास पुरगुटला आनी आशिल्ली आसा. हे वेळार एक घडीभर आमची नदर जेजूचेर घालुया. Servisspor तुमचे सवे आसूं. तुमचे सवे आसूं. मातयेवा पोरमोणे जेजू क्रिस्ताचें शिव वर्तमान. मोहिमा तुका सोम्या. कोश्टवतल्यांक दुलोप जेजूचो उलो. सगलीं तुमी कोश्ट करतात आनी ओज्याच्या बाराकाला सांत ती मुजीशी येयात आनी हांव तुमकां समाधान करतलो. म्हजें जू तुमचेर घेयात आनी म्हजे लागीं शिंकात, कित्याक हांव दुलोभ आनी ल्हानवी काळजाचो आनी तुमच्या जिविताक समाधान मेळटलें. तर म्हजें जू घेवंक सोंपें आनी व्हरूंक लोहू म्हजें ओजें. जेजू क्रिस्ताचें शिवर्तमान हें वगणी तुका क्रिस्ता. बसूया. मोगाळ इश्टानो, कोश्टवतल्यांक दुलोप जेजूचो उलो आमी आतांच आयकला. आनी हे उलयांत 4 वस्तू आमकां मेवलेल्यो आसात.
पयली सुवातेर जेजू कोणाक आपयता. दुसरी सुवातेर जेजू कितें आपयतल्यांक दिवंक सोदता. तिसरी सुवातेर जेजू कितें आशेता आमचो जबाब ताचे सोरी. आनी चवथी सुवातेर ताचे आमंत्रण स्विकार केले उपरांत कोरी शांती आमकां मेळटा हाचो उगडास जेजू करता. हांवें म्हणलां कोणाक जेजू कोणाक आपयता. आपयतल्यांक जेजू कितें दिवंक सोदता. आनी जेजू जेन्ना दिता तेन्ना जेजू आमचे कितें आशेता. आनी आशेले उपरांत कशी आमकां खरी शांती मेळटली ह्या जेजूच्याच उतरांतल्यान आमी आयकलां. पयले सुवातेर इश्टानू जेजू कोणाक आपयता. जेजू सगल्यांक जी कश्टवतात जी बाराकालां आसात आनी केरी भाशेन जे बार पातकाक लागून आमी देवा सोडशिल्लीं पयस गेल्लीं आसात. ह्या बारान आमी चेपलेलीं आसात तांकां आपयता. ते इजायास प्रवाद्यांतले 59वी वोड पयली आनी 59 हवेस्वर पयली आनी दुसरी वोड हे वेळार आमी आयकुया. ना सोडवून दिवंक सर्वेस्पराचो हात मोटवो जालो ना. न्हय म्हूण ताचे कान आयकूंक बेरे जाले नात. पूण तुमच्या अपराधांनी तुमकां आनी तुमच्या देवाक दोशी करतले एक पाताल रचून हाडला. तुमच्या पेंगटाक लागून तो तुमकां पातकाक लागून तो तुमकां आपलें दर्शन दिना आनी तुमची प्रार्थना आयकना. काय बरी इजायास प्रवादांतलीं उतरां आमी आयकल्यांत. सोडवण दिवंक सर्वेस्पराचो हात मोटवो जावंक ना. ना न्हय म्हूण ताचे कान आयकूंक बेरे जाले ना. ना पूण तुमच्या अपराध्यांनी तुमकां आनी तुमच्या देवा सोडशी कोतोली एक पाताळ रचून हाडला. एक पाताळ रचून हाडला. तुमच्या पातकांक लागून तो तुमकां आपलें दर्शन दिना आनी तुमचे प्रार्थना आयकना. आयज जरी तर आमची प्रार्थना देव आयकना आमकां जेजूचें दर्शन मेळना. कित्याक काय कित्याक पातकाक लागून आमी देवा सोडशिल्लीं पयस गेल्लीं आसात. असल्यांक देव आपयता. असल्यांक देव आपयता पातोक सोडून दिवंक. पातकाच्या बाराकाळा आसात तांकां सोडवण दिवचे खातीर यात मोजेशी यात म्हूण जेजू उलो मारता. आनी ह्याच पातकाक लागून इश्टानो आमकां कितले पावटी ही भितरली शांती ओत्मीक शांती काबार जाल्ली आसा. पातकाक लागून आमी कितली उचांबोड जाल्ली आसात. खरी शांती आमकां देवा ताय मेळटली म्हूण इजायास प्रवादी 48 हवेस्वरांत 22वे वोडेंत आमकां शिकोवन दिता ती हे वेळार आमी आयकुया. ताणेन अरोण्यांतल्यान वेल्यान ती कदीच ताणेन सुकोवंक नात. ताचे खातीर ताणेन खोडपांतलें उदक व्हांवोशें केलें. ताणेन खोडप फोडलें आनी थंयचे थंयच उदक व्हांवलें. खोट्या मनशाक शांती ना म्हणटा सर्वेस्पर. अरण्यांत वेताना ती कदींच ताणेन सुकोवंक ना. तांचे खातीर ताणें खोडपां ओगोडलीं आनी व्हांवोशें केलें. ताणें खोडपां फोडलीं पूण खोट्या मनशाक शांती ना म्हूण इजायास प्रवादी आमकां शिकोवन दिता. हो इश्टानो जांकां शांती ना तांकां देव उलो मारता. मोजीशी यात. हांवें म्हणलां पयले सुवातेर
जी पातकाच्या बाराकाला आसात मोजीशी येयात जांकां आपली शांती ना आत्मीक शांती खरी शांती देवाची शांती ना मोजीशी येयात कित्याक जेन्ना आमी पातकांची येता ताचो शेवट कितें ताचो शेवट रोमकारांक बरोवन बागयोन पावलू 6व्या सुरान 23वे वडींत आमकां शिकोवन दिता जी पातकांची येतात तांचो शेवट आमी आयकुया पातोक दिता तो मुशारो मरण देव दिता ते फुक्याचें देणें आमच्या सोम्या जेजू क्रिस्ताच्या एकवटान सासणीक जिवीत आमी पातकान जियेता आमकां देवाची शांती ना कित्याक पातकोक आमच्या जिवितान आसा आनी पातकाचो शेवट म्हणल्यार मरण पूण देव फुक्याचें देणें आमकां सोम्या जेजूच्या एकवटान दिता ती शांती शांती मोजीशी येयात रोमकारांक बरोवन परतून 3ऱ्या सुरांत 23वे वडींत सगल्या पातकांक जियेतल्यांक जेजू आपयता ती पावलुची गजाल आयकुया खरेंच सगलीं पातकी जालीं आनी आपले मोहिमेंत वांटो घेवंक जें देवान मनशाक निर्मिलें तें तांकां चुकलें पातकाक लागून चुकलें पातकाक लागून चुकलें आनी हाकाच लागून पातकाच्या बाराकाला आमी आसात आनी पातकाक लागून बोणकोणींत आमी आसात पातकाचे बोणकोणीन आमकां काबार केल्ली आसात पातकाक लागून आमी काबार जाल्लीं आसात पातकाच्यो सांखड्यो आमकां गिरासलोल्यो आसात ही पातकाची सोडवण आमकां गरजेची आनी हाकाच लागून ही सुटका कोणा लागीं मेळटली जुवांच्या शिव वर्तमानांत 8व्या सुरांत 3 आनी 4 वडींत जेजू म्हणटा जेजून तांकां पोर्तिपाल केलो हांव तुमकां सोत सांगता पातो करतात ती पातकाची गुलामां होय इश्टानो आयज असल्यांक देव आपयता मोजेशी येयात कोणाक आपयता पातकाच्या बाराकाळा आसात जांकां खरी शांती ना जांकां खरी सवस्काय ना जी पातकाचे गुलाम जाल्ले आसात जे पातकी जिवीत जियेतात येयात मोजेशी येयात म्हूण जेजू आमकां सगल्यांक उलो मारता इश्टानो आसा तूं राजी जेजूचो उलो आयकूंक आसा तूं राजी जेजूचो उलो आयकून जेजूक होय म्हणोंक मोगाड इश्टानो होय म्हणोंक सोंपें होय म्हणोंक सोंपें पूण जिवितांत दर एका घोडेक होय म्हणपाक सोंपें न्हय आंकवार मारयेक जेन्ना गाब्रियल दूत तिचे सोशी आयलो तिणें स्विकार केलें ही आसा हांव देवाची चाकर्ण एक पावटी तिणें होय म्हणलेलें साबार पावटी तिच्या जिवितांत तिका होय म्हणचें पडलें आनी तिकाच लागून तिणें होय म्हणलेलें देखून जेजू सोरवंडार आमकां मेवलो आनी आयज त्या जेजूक आमी बुजता मोगाच्या इश्टानो ओजाच्या बाराकाळ तूं आसा जाल्यार आ जेजू तुका आपयता यो यो मुजेशी आनी हांव तुका शांती दितलो हांव तुका सुटका दितलो हांव तुका समाधान करतलो जेजू कसली आमकां शांती दिवंक सोदता काय रोमकारांक बरोवन 5व्या स्वरांत 8वी आनी 9वी वड आमी आयकुया जेजू कसली आमकां शांती दिवंक सोदता पूण आमी अजून पातकी आसल्या तेन्ना क्रिस्त आमचे पासत मेलो आनी अशें देवान आपूण आमचो
मोग करता म्हूण दाखयलें. ताच्या मरणाक लागून आतां आमी देवाक मानवतलीं जाल्या म्हणटोच ओदिकूच ताका लागून देव आमकां आपल्या क्रोधांतली निवारतलो. आपल्या क्रोधांतली निवारतलो. आपल्या फॉर्मोणांतली निवारतलो केन्ना? जेन्ना आमी ताची शीं येतलीं. कित्याक आमी पातकी आसलीं खरी, पूण क्रिस्त आमच्या पातका पासत मेलो आनी क्रिस्ताच्या मरणा वरवीं आमी देवाक मानवलोलीं मनशां, देवाक मानवलोलीं मनशां जावंक पावलीं. इश्टानो, हें उतर आमी देवाक मानवलोलीं मनशां जेजू क्रिस्ताताय कशीं आमी जियेतांव काय, देवाक मानवलोलीं मनशां कशीं आमी जिविताची पावलां फुडें मारतांव काय. जेजूच्या मरणा वरवीं इश्टानो, जेजून आमकां सोडयलोलीं आसात. जेजूच्या मरणा वरवीं इश्टानो, जेजून आमकां एक नवी वाट दाखयलोली आसा. आनी कितें भाशेन ताच्या रोगता वरवीं, ताच्या रोगता वरवीं आमकां सोडवण मेवलेली आसा. जेजू कुर्साचेर मरण रोमकारांक बरोवन 8व्या वेसवरांत पयली वोर, रोमकारांक बरोवन 8व्या वेसवरांत पयली वोर जेजू बागेन पावलो रोमकारांक बरोवन म्हणटा, जेजूच्या रोगता वरवीं आमकां पातकांची सोडवण मेवलेली आसा. ही रोमकारांक बरोवन बागेन पावलोची 8वी हावेसवर पयली वोड आमी आयकुया. म्हणटोच जेजू क्रिस्ता सोवे आसात तांकां आतांच कसलेंच खास्तीचें फर्मोण ना. जालें, तूं जेजू सोवे आसा काय? तूं जेजू सांगाताक जिवीत जियेता काय? मोगाच्या इश्टानो, जेजू क्रिस्ता सोवे आसात म्हणचें कितें? तूं आनी हांव देवाक मानवलोलीं मनशां काय? आमचें जिवीत देवाक जाय तसलें आमी जियेतांव काय? एकाच उतरान, जो पातकांचो भार आमच्या जिवितांत आसा तो आमी काबार करून देवा सोशी येवंक सोदता काय? इश्टानो, जेजू वरवीं आमकां जायतें बरेंपण मेवलेलें आसा. जेजू वरवीं आमकां तारण मेवलेलें आसा. तो आमकां शांती समाधान करूंक सोदता. आनी हाकाच लागून इश्टानो, हें गीत काय बरें तें, तुजे असलो आनीक देव ना. आसा जेजू असलो आनीक देव? आसा जेजू असलो आनीक देव? आयकूंक ना? आयकूंक ना? आसा जेजू असलो आनीक देव? ना इश्टानो. आनी हाकाच लागून त्या जेजूशी आमी वचुया. आमची हे देवाची उतराची नियाळ आमी चालू दवरतना ह्या गितान भाग घेवया आनी आमकांच उगडास करुया. देवाक न्हय, देव बेस बरो जाणा ताचे असलो आनीक देव ना. पूण आमकां उगडास करुया, आमी पातकी मनशां जेजूची वेची गरज. तो जेन्ना आमकां आपयता ताची शांती, ताचें समाधान आमी घेवची गरज. आनी हाकाच लागून इश्टानो, आमी सगळीं उबी रावया, ह्या गितांत भाग घेवया आनी कितें भाशेन हो आमचो भावार्थ जेजूचेर आमी जागयतना आमकां आशिर्वादान कुरपेन बोडान बुरबुडोवन मागुया. असलो नींग दुसरो देव ना. आदार म्हाका दितलो तुजे असलो आनीक दुसरो देव ना. समजून म्हाका घेतलो तुजे असलो आनीक दुसरो देव ना. आदार म्हाका दितलो तुजे असलो आनीक दुसरो देव ना. समजून म्हाका घेतलो
Ai dunia rota di maka tu soada madoi loso gloso usa devona chitna sobar soglyani sodun dila कोणाचोच नामाकादार तुझेर विश्वास दवरता सांबाळ म्हाका सदांकाळ तुझे असलो आनी दुसरो देव ना आदार म्हाका दितलो तुझे असलो आनी दुसरो देव ना समजून म्हाका घेतलो तुझे असलो आनी दुसरो देव ना आदार म्हाका दितलो तुझे असलो आनी दुसरो देव ना समजून म्हाका घेतलो Ai dunia rota di maka tu zodar madoi lo soglo sonsar devona chitna sobar soglyani sodun dila कोणाचोच नामाकादार तुझेर विश्वास दवरता सांबाळ म्हाका सदांकाळ तुझे असलो आनी दुसरो देव ना आदार म्हाका दितलो तुझे असलो आनी दुसरो देव ना समजून म्हाका घेतलो तुझे असलो आनी दुसरो देव ना आदार म्हाका दितलो तुझे असलो आनी दुसरो देव ना समजून म्हाका जीवित मोचे दुखाचे करूंक पयलें जायतें कसलोच फायदो जावंक ना मोल सगळेंच घुस्पलोलें तुझेशी दुनिया येता काळीज करून हे उक्ते सोडून दिवं नाका आयकाल ते हे मागणे जीवित मोचे दुखाचे करून पडला जायते कसलोच फायदो जावंक ना मन सदांच घुस्पलोलें तुझेशी दुनिया येता काळीज करून हे उक्ते सोडून दिवं नाका आयकाल ते मागणे तुझे असलो आनी दुसरो देव ना आदार म्हाका दितलो तुझे असलो आनी दुसरो देव ना समजून म्हाका घेतलो तुझे असलो आनी दुसरो देव ना आदार म्हाका दितलो तुझे असलो आनी दुसरो देव ना समजून म्हाका घेतलो तुझे असलो आनी दुसरो देव ना
dar म्हाका दितलो तुजी असलो तुझे असलो आनी दुसरो दिवना समजून म्हाका घेतलो समजून म्हाका घेतलो समजून म्हाका घेतलो बसूया इश्टानो जेजू आयज आमकां आपयता जेजू आयज आमकां आपयता जेजूच्या उल्याक कितें जबाब जातलो काय मातेवाच्या शिवर्तमानांत 8व्या विसुरांत दुसरी वोड मॅथ्यू चॅप्टर 18 वर्सेस 2 भुरग्यांक तो आपयता यात म्हजी शीं आनी कशीं बरीं भुरगीं जेजूशी येतात ती आमी हे वेळार हे मातेवाच्या शिवर्तमानांतले 18व्या विसुरांतली दुसरी वोड आमी आयकुया तेन्ना जेजून एका धाकट्या भुरग्याक आपोवन हाडून ताका ताचे मोदें उबो केलो एका धाकट्या भुरग्या सोवे एका धाकट्या भुरग्या सारकें देवाचें रायज म्हूण देवान आमकां आपयलोली आसा कितें आशेता देव एका धाकट्या भुरग्यान देवाचें रायज जाल्यार सगल्या ल्हानविकायेन सगल्या खालतिकायेन आमी जेजूशी वचुया हांवें सुरू केल्लें म्हणून कोणाक आपयता जेजू पातो करतल्यांक आपयता कितें दिवंक सोदता शांती समाधान तो तुका आनी म्हाका दिवंक सोदता कितें तो आशेता आमी सुपुल्ल्या भुरग्यां मातशी जावन ल्हानविकायेन कालतिकायेन जेजूशी येतली म्हणून हो जेजू आशेता हय मोगाचे इश्टानो हे जेजूच्या उल्याक आमी कान दिवया कित्याक जेजून आमकां उलो केल्लो आसा आनी जेन्ना ल्हानविकायेन आमी येतलीं चवथे सुवातेर देवाचें जायतें बरेंपण देवाची जायती शांती समाधान तुका आनी म्हाका मेळटलें आयज जेजूच्या उल्याक आमी कान दिवया जेन्ना जेजू आमकां उलो मारता हो जेजू तो मातेवाच्या शिवर्तमानांतलीं उतरां आमी आयकल्यांत म्हजी शिंयात कोणाक आपयता आमी पातकी आसलेल्यांक आपयता आपली शांती सवस्काय दिवंक सोदता आनी ल्हानविकायेन ताची येतली म्हणून आशेवन रावता आनी हें सगलें केले उपरांत आमकां सूख शांती समाधान आमी सगलीं जातलीं म्हणून जेजू आयस्क्रीत भाशेन आमकां उलो कोत्ता मोगाच्या इश्टानो ह्या पवित्र जाग्यार आमी आसाव सायबी माईन दर्शन दिल्लें त्या जाग्यार आमी आसाव आनी जी सायबी माईन सांगलेलें आसा तो सांगता तितलें करात तो सांगता तितलें करात हे वेळार जेजू आमकां म्हणटा म्हजीशी यात हांव तुमकां शांती समाधान करतलो जेजू आमकां शांती समाधान दितलो म्हणून जेजू आपयता आनी इश्टानो आमी सगलीं कितलीं काबार जाल्लीं आसात आमी सगलीं जिवितांत कितलीं हाल्लेलीं आसात आमी सगलीं जिवितांत कितलीं सांडलेलीं आसात आमी जाणांत जिवितांत कितलीं काबार जाल्लीं आसात आनी हाकाच लागून इश्टानो आयज गरज म्हणल्यार जेजूशी आमी वचूंक इमान्युएल तो देव आमचे मदें आसा तो आयज जेजूच्या उतराक आमी पाळो दिवया ताचेशी येवंक आमी प्रयत्न करुया हे जेजूचें नांव कितलें व्हड तें आमी सगलीं जाणांत ह्या जेजूक आमी उलो मारुया आनी ताचेशी येवंक ताची उतरां आयकून
ताची मार्गदर्शन घेवन ताची शिवंक आमी ताचोच आदार ताचीच कृपा ताचेंच बोड आमी मागुया इश्टनू कितलें व्हडलें त्या जेसूचें नांव पवित्र तारूक तो आमचो मोहिमेवून देव इमान्युएल देव आमचें मोदें हे वेळार आमकां जेजूक भेटोवया आमकां जेजूच्या हातान घालुया सायबा आमी सांडलेलीं आसात जिवितान काबार जाल्लीं आसात जावं पिडेक लागून जावं अडचणीक लागून जावं तुफानाक लागून जावं वायट वेळाक लागून आमी काबार जाल्लीं आसात सायबा तुजे शिवंक आमकां आदार दी तुजे शिवंक आमकां घोटाय दी ओ इश्टानो कितलें व्हडलें नांव जेसूचें ह्याच जेजूच्या नांवांक आमी गीत गावन ताची तुस्त ताची वाखाणणी ताका आर्गां दिवन ओ जेजू व्हडलें तुजें नांव आमी गीत गावया Forte tuce nau, povitu taro, oi me bondi, Immanuel, Deva vamcetai, sobit survolna. O Jesu व्हडलें तुजें नांव O Jesu व्हडलें तुजें नांव पवित्र तूं तारूक Povitu taro मोहिमे बोन देव Moime bon Dev Immanuel देव आमचे ताई Dev amcetai सोबीत सोरवंडार Sorbui sononda जीवो सोब्द Shivo so Immanuel Immanuel Nomana tuka Immanuel 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 Nomantuka Nomantuka Immanuel O Jesu O Jesu Hoje apondi o put Hoje apondi o put Bud am kandinar Budam kadina Bud vedar div Bud vedar div Sasni kraj Shanti cokor Shanti cokor Donia co doni Donia co doni Borodiv Borodiv Immanuel Immanuel Nomana tuka Immanuel 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 Nomana tuka Immanuel Hallelujah Hallelujah
Tuhan Immanuel. Haleluya. 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 Naman Tuhan Immanuel. Haleluya. Haleluya. Naman Tuhan Immanuel. Haleluya. Haleluya. Naman Tuhan Immanuel. Haleluya. 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 Haleluya, 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 haleluya. Haleluya, 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 haleluya. Haleluya, 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 haleluya. Haleluya, 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 haleluya. Haleluya, 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 haleluya. Haleluya, 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 haleluya. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Immanuel, Naman Tuhan Immanuel. पडूया आमची मान बागोवया आणि जेजूचो आशीर्वाद हे वेळार आमी घेवया. 모가라 지수 모가 இருக்கும் இடத்தில் ஒற்றுமை இருக்கும், ஒற்றுமை இருக்கும் இடத்தில் உண்மை இருக்கும். உண்மை அந்த இறைவனாய் நின்று நம்மை அருள்வாழித்து வழி நடத்துகிறது. அதனால்தான் இந்த உலகம் உய்கிறது. தொடக்கத்திலே ஆணும் பெண்ணுமாக இருந்த அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்திலே பல்கி பெருகுங்கள் என்று அனுப்பி வைத்தார். ஆகவேதான் இன்று உலகம் அந்த இறைவனுடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று நிறைவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த இறைவனின் வாரிசுகளாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். ஆம், அந்த இறை அன்பிலும் மன ஒற்றுமையிலும் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு சாட்சியாக திகழ்கிறோம். இத்தூய திரு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று இன்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் நிறைவில் இருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய துராவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
லேவியர் ஆகமத்திலிருந்து வாசகம். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒளி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நிறையில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உம்மையே நான் முழுவதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ? அவருக்கு நாம் தேர்ந்து கொள்ளும் பலியை அவர் கற்பிப்பார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன்.
மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி 4 இறை வார்த்தைகள் 38 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்கு சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாம் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸையா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியினால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டுதோறும் அன்னைக்கு விழா எடுத்து நன்றி பெருக்கோடு என் அன்னையை காண வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்ற நம் மனங்களிலெல்லாம் ஆண்டவரின் தாய் பார்க்கிறாள். இன்றைய பதிலுரை பாடலிலே தாவீது ஆனவன் அவனை சுற்றி இருக்கின்ற எதிரிகளை பார்த்து பயந்து போய், எனது நம்பிக்கை இனி என் ஆண்டவரிடமே உள்ளது, என் ஆண்டவர் எனக்கு பேரன்பை காண்பிப்பார் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, எத்தனையோ நிகழ்வுகளிலே முன்னேற்றம் பின்னேற்றம், இரவு பகலாக துன்பங்கள், நம்மளுடைய எதிர்பாராத நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் தாங்கி என் அன்னை உடனிருக்கிறார் என்று சொல்லி கடந்த ஆண்டுகள் மூலம் எத்தனையோ அனுபவங்களை பெற்று எவ்வாறு வெள்ளியை புடமிடுவது போல நம்மையெல்லாம் புடமிட்டு மீண்டுமாய் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்ற நன்றி பெருக்கோடு அன்னைக்கு விழா எடுக்கின்ற நாட்களிலே என் குடும்பத்தோடு அன்னையை நான் தரிசிக்க வேண்டும்,
அன்னையினுடைய அன்பு எனக்கும் என் மக்களுக்கும் இருக்கிறதை நான் அன்னைக்கு வெளிப்படுத்தி நன்றி பெருக்கோடு நான் அவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற நமக்கு கடவுளுடைய பேரன்பு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வாறு இன்றைய நற்செய்தியிலே எவரெல்லாம் சுகம் தேட வேண்டும் என்று, எவரெல்லாம் நோயிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று எண்ணி ஆண்டவரை நோக்கி வந்தார்களோ, நற்செய்தி ஒரு குணமளிக்கும் நற்செய்தியாக ஆண்டவர் இயேசு நம்பிக்கையோடு வந்த ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்கிறார். அவர்களெல்லாம் மறுபடியுமாக பலம் பெற்று செல்கிறார்கள். இந்த ஆலயத்தை அன்னையை நோக்கி வந்திருக்கிற நமக்கு அவருடைய அன்பும் அவருடைய பரிவும் அவருடைய இரக்கமும் நமக்கு எந்நாளும் இருப்பதை அன்னையினுடைய வாழ்விலிருந்தும் அன்னையினுடைய பிரசன்னத்திலிருந்தும் அன்னையினுடைய அன்பை அனுபவித்ததிலிருந்தும் நாம் அறிகிறோம். ஆகவே இன்றைய நாளிலே அன்னையை நாடி வந்திருக்கின்ற நாம் நம்பிக்கையோடு எவ்வாறு தாவீது ஜெபித்தானோ, ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கின்ற துன்பங்கள் ஏராளம், என்னுடைய எதிரிகள் எப்பொழுது என்னை வசைப்பாடுவார்கள், எப்பொழுது என்னை துரத்தி அடிப்பார்கள் என்று இருக்காத தருணங்களிலே நான் நிம்மதியாக இல்லாத நேரத்திலே ஆண்டவரே உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். கடந்த ஆண்டு எவ்வாறு என்னோடு உடனிருந்தீரோ, அன்னையை எனக்கு தாயாக கொடுத்து எனக்கெல்லாம் உதவி செய்தீரோ, வருகின்ற ஆண்டும் எனக்கு நீர் உடனிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் பாடங்களாக அமைந்து வெள்ளியை புடமிடுவது போல என்னை குடும்பங்களையெல்லாம் ஜொலிக்க வைக்க வேண்டும். மீண்டுமாய் நான் உயர் பெற்று உயிர வேண்டும் என்று நம்பிக்கையில் நாம் ஜெபிப்போம். அன்னையானவள் ஆண்டவருடைய பேரன்பை நமக்கும் நம் மக்களுக்கும் நிரம்ப கொடுக்கும்படியாகவும், நம் குடும்பத்திற்கு நிகழ்ந்த ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும்படியாகவும், குணமளிக்கும் அந்த ஆண்டவருடைய அன்பு தாயாக இருக்கிறபடியினாலே என் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் சுகம் தேவை என்பதை நினைத்து பார்த்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் நமக்கு பலனளிக்காமல் போகாது என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையானவள் அவருடைய அன்பை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் அள்ளித்தருவாள் என்ற உறுதியோடு செல்வோம். அன்னை நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சகோதரமே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. வேண்டுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோ. புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே சுகிரத்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் இளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதனை இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் வர புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை புகழ்ந்து தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் எதற்காக இந்த ஆலயத்தை நோக்கி வந்தோமோ அந்த கருத்துகளையும் ஏதோ நமக்காக பலியாக போகும் இயேசுவோடு பலியாக்கி நாம் வேண்டி விரும்பி எதிர்பார்க்கிற அந்த எண்ணங்களும் கருத்துகளும் நிறைவேற நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய திரு ஆவியானவரை அனுப்பி காணிக்கைகளையும் எங்களையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை பெயர் சொல்லி தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உமது தூய திரு ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநீராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய திரு ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் நண்பருமான இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த விண்ணக இறை வேண்டலை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாகியிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்றும் சீடர்களுக்கு சொன்னீரே. இன்று எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோ. அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வரு அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோறும் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Belangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவியானவர் உங்களுக்கு நிறைவாழ்வு வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நம்மில் தொடர்கின்றது.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிலேயே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிமை நிறை மறை உண்மையில் முதலாவதாக இயேசு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு கருணையுடன் உதவி புரியும். மகிமை நிறை மறை உண்மையில் இரண்டாவதாக இயேசுவின் முன்னேற்றத்தை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே.
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிமை நிறை மறை உண்மையில் மூன்றாவதாக தூய ஆவியாரின் வருகையை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு கருணையுடன் உதவி புரிந்தருளும். மகிமை நிறை மறை உண்மையில் நான்காவதாக கன்னிமரியாளின் விண்ணேற்பை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மகிமை நிறை மறை உண்மையில் ஐந்தாவதாக கன்னிமரியால் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். ஆதி தூதர்களான புனித மிக்கேலே, புனித கப்ரேலே, புனித ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோபே, நாங்கள் எத்துணை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் மன்றாடிய இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து புனித அன்னை மரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்று உபயம் செய்பவர் பெரும்பண்ணையூர் திருமதி பொன்னம்மாள் குடும்பத்தினர். இவர்கள் கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். எங்களுக்காக வேண்டி
பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆவிக்குரிய பாத்திரமே பக்தி நிறைந்த பாத்திரமே மறைபொருளின் ரோசமலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது அரசரின் கோபுரமே தந்தமயமான கோபுரமே பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே விண்ணகத்தின் வாயிலே விடியற்கால விண்ணீரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சோரின் ஆரோக்கியமே பாவிகளுக்கு அடைக்கலமே புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துயருறுவோருக்கு ஆறுதலே கிறிஸ்தவர்களின் துணையே வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புதுமையின் தந்தையரின் அரசியே இறைவாக்கினர்களின் அரசியே திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அரிசாட்சிகளின் அரசியே இறையடியார்களின் அரசியே கண்ணியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே அமல உற்பத்தியான அரசியே பின்னேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருசபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடன்படிக்கையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும்
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் ஜெபம். முடிந்தவர்கள் விழந்தாளில் இருக்கவும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நமது மீட்புக்காக புனித கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமான இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிரும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை அருளை இறைஞ்சுவோம். புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் மூவொரு இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, உமது அன்பு மகளாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தருள திருவுளமானீரே. அந்த ஆரோக்கிய அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசியால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவே, நீ சிலுவையில் தொங்கிய போது தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளினீரே. அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவர் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசீர் அருளும். அன்பே உருவான தூய ஆவியை உமது பத்தினியாகிய கன்னி மரியாவை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை தூய அன்பினால் நிரப்பியருளும். மரியன்னைக்கு புகழ். இயேசுவின் அன்னையை நம் அன்னையாகவும் நம் உள்ளத்து அரசியாகவும் ஏற்று அவரது மன்றாட்டின் பலனை கேட்போமாக. வாழ்க அரசியே, தயமிகு அன்னையே, வாழ்க இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றுனை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுனை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காக பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவாய். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். அன்னைக்கு அஞ்சலி. அன்பு இறைவன் கன்னி மரியாவின் வழியாக நமக்கு செய்துள்ளவற்றை நினைத்து நன்றி கூறி அத்தாய்க்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். தூய அன்பின் அன்னையாகிய புனித ஆரோக்கிய மரியே, உம்மை அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக உயர்த்திய இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம். நீர் இயேசுவின் தாய் என்பதை பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம். உம்மை எமக்கு தாயாக அளித்த இறை அன்பை ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம். அருள் நிறைந்த மரியே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவரே, கருணை நிறைந்த கன்னி மரியே, இதுவரையில் எமக்கு நீ செய்துள்ள அனைத்து உதவிகளுக்கும் வழியாகவே வணக்கத்துடன் இறைவனுக்கு மனமாற நன்றி கூறுகிறோம். அமலோற்பவ கன்னியே, அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, வல்லமை மிக்கவர் உமக்கு அரும்பெரும் செயல்பல புரிந்துள்ளார் என்பது முற்றிலும் உண்மையே. வல்லமை மிக்க மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். திரு அருளால் இறையேசுவோடு ஒன்றித்தது போல் நாங்களும் திருவருள் சாதனங்களின் வழியாக அவருடன் ஒன்றித்து வாழ எங்களுக்காக மன்றாடுவீராக. இறைமகனை எங்கள் மீட்பராக ஈன்றெடுத்த எங்கள் தாயே, உலகமே கொள்ள முடியாதவரை உமது திருவயிற்றில் தாங்கினீர். உயிர்களுக்கெல்லாம் உணவூட்டுகிறவருக்கு நீர் உணவூட்டி வளர்த்தீர். எல்லா தலைமுறைகளும் உம்மை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகின்றன. அன்பு திருமகனாம் இயேசுவை இக வாழ்வில் அன்பு செய்து நாங்கள் அனைவரும் அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தின் முடிவில்லா வாழ்வடைய எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களை, இப்பொழுது திவ்ய நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு சிறப்பு மறையுரை ஆற்றப்படும். அதன் பிறகு திவ்ய நற்கருணை ஆசீர் வழங்கப்படும். பிறகு புனித நீர் தெளிக்கப்பட்டு நாம் அன்னையின் திருத்தேர் பவனிக்கு செல்வோம்.
உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன் ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன் ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன் ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றேன் பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன் பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றேன் பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன் நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன் தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன் நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன் தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன் ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன் மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன் மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன் மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன் நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன் தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன் நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன் தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன் ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆவா ஆவா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன் ஆவா ஆவா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன் ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன் ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன் ரூஹா ரூஹா
ஆராதிக்கின்றேன் ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன் ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 16 தொடங்கி 21 இறுதியாக. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கின. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தம் கேட்கல? ஆண்டவரோடு இருக்கின்ற நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம், இந்த இடத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த இடம் முழுக்க நற்கருணை ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் நிரம்பி இருப்பதை உணர்வோம். இந்த மாலை நேரம் நமக்கு எம்மாவுசு சீடர்களின் அனுபவத்தை தர வேண்டும். ஆண்டவரே, மாலை நேரம் ஆயிற்றே, பொழுதும் சாய்ந்து போயிற்றே, எங்களோடு தங்கும் என்று இயேசுவை அந்த சீடர்கள் கட்டாயப்படுத்தி இணங்க வைத்தார்கள். இங்கே கூடியிருக்கின்ற இறை சமூகமே, இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நானும் பல்வேறு கவலைகளோடும் கண்ணீரோடும் வேதனைகளோடும் விருப்பங்களோடும் ஏக்கத்தோடும் கேள்விகளோடும் வந்திருக்கிறேன். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, நாங்களும் உள்ளம் நிறைந்தவர்களாய், எங்கள் வேதனை தணிந்தவர்களாய், எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்தவர்களாய், கண்ணீர் மறைந்து மகிழ்ச்சியோடு உள்ளம் நிறைந்து பற்றி எறிந்து வீடு திரும்ப வேண்டும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரின் உடனிருப்பு அன்னை மரியாளை, நமது வேளாங்கண்ணி தாயை நினைவூட்டுகிறது. புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார், அன்னை மரியாள் வார்த்தையான ஆண்டவரை
முதலில் தனது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். பின்னர் தன் உதரத்தில் அந்த ஆண்டவருக்கு உடலாக ஒரு பிரசன்னத்தை, ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லுவார். நாமும் இந்த நேரத்திலே, ஆண்டவரே எனது உள்ளத்திலும் வந்து தங்கும், ஆண்டவரே வார்த்தையாய் வந்து தங்கும், உடலாய் வந்து என்னை உருமாற்றும், நானும் உம்மை போல் எனது ஊரிலே, எனது வீட்டிலே, நான் பழகும் நபர்களிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அற்புதமான பிரசன்னத்திற்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமான இறை உறவுகளே, வேளாங்கண்ணி தாயின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாள் முழுவதும் அன்னை மரியாள் அன்பும் மன ஒற்றுமையும் அருளி மணமக்களை இணைக்கின்ற தாய் என்ற கருப்பொருளிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருமணம் என்றால் என்ன? ஆதியிலே ஓர் அழகிய குடும்பம், ஆதாம் ஏவாள் என்னும் மூத்த குடியை திருமணம் என்னும் அருளடையாளத்தால் இறைவன் இணைத்தார். திருமணம் என்றால் என்ன என்பதை பற்றி திருவிவிலியம் நமக்கு சொல்லித் தருவது என்ன? தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 2 இறை வசனம் 18 தொடங்கி 25 முடிய நாம் என்ன வாசிக்க கேட்கலாம்? ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அன்று, எனவே அவனுக்கு தகுந்த துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆணிடமிருந்து எடுத்த விழா எலும்பில் பெண்ணை உருவாக்கி அவனிடம் அழைத்து வருகிறார். ஆணும் அவளை பார்த்து, இதோ இவளே என் எலும்பும் எலும்புமாக சதையின் சதையுமாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறான். எனவே கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல, மாறாக ஒரே உடல். இந்த வார்த்தைகளுக்கு முழுமை கொடுப்பது இயேசுவின் வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். பிரியமான இறை உறவுகளே, இதுதான் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்ற திருமணம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு விடை. திரு அவை சட்டம், கேனன் லா, நமக்கு சொல்லித் தருவது என்ன? கேனன் லா நம்பர் 1055.1 says, the memorial covenant, the matrimonial covenant by which a man and a woman establish between themselves a partnership of a whole life, and which is ordered by its nature to the good of the spouses and the procreation and education of offspring, has been raised by Christ the Lord to the dignity of a sacrament between the baptized. திருமணம் என்றால் என்ன? ஆக திருமணம் இரு மனங்களின் விருப்பம் நிறைந்த சங்கமம். It is not a contract but covenant, sacrament. இது ஒப்பந்தம் அல்ல, இது உடன்படிக்கை மற்றும் இது அருட்சாதனம், அருள் அடையாளம். தம்பதியரின் நல் உறவையும் அந்த நல்லுறவின் கொடையாக பயனாக அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை மகிழ்ச்சியோடும் அருள் வாழ்விலும் கல்வியிலும் வளர்த்தெடுக்க வேண்டியது இந்த தம்பதியரின் பொறுப்பு. இதன் உண்மையான அத்தியாவசியமான பண்புகள் என்ன? திரு அவை சட்டம் சொல்லுகிறது, கேனன் லா நம்பர் 1056, யூனிட்டி அண்ட் இன்டிசோலபிலிட்டி, இணைந்த நிலையில் இருப்பது, ஒற்றுமை, பிரிவுபடா முறிவுபடா தன்மை. இதுதான் இந்த அத்தியாவசியமான பண்பு என்று திரு அவை சட்டம் சொல்லித் தருகிறது. பிரியமான இறை உறவுகளே, ஏறக்குறைய எல்லா மதங்களும் எல்லா சமூகமும் எல்லா கலாச்சாரமும் திருமணம் என்பது ஒரு அன்புறவாகத்தான், ஒற்றுமை, அமைதி, சமாதானம், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் மன்னித்தல், மன்னிப்பு கேட்டல் ஆகிய நற்பண்புகள் நிறைந்த உறவின் அடையாளம் திருமணம். இதைத்தான் ஏறக்குறைய எல்லா மதங்களும் கலாச்சாரமும் நமக்கு சொல்லித் தருகிறது.
பிரியமான இறை உறவுகளே, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையனையும் இன்னொரு பொண்ணையும் நிச்சயிக்கப்பட்ட முதல் திருமணத்திற்கு முன் காலம் வரை அவங்கள யாராவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துட்டு தான் ஃபாதர் வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறீங்களா? பையன் காலையிலே ஃபோன் எடுப்பான், அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவான். ஹலோ, அப்புறம் சாப்பிட்டியா? அப்புறம் நல்லா இருக்கியா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்புறம் வேற என்ன? அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் வேற என்ன? அப்புறம் என்ன? சாயந்தரம் ஆச்சு, போன வை. பிரியமானவர்களே, கேட்பதற்கு இது நகைச்சுவையாகத்தான் இருக்கும். இன்னொரு முகநூல் பதிவையும் நான் பார்த்தேன். ஒரு பையன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான், காதில் ஒரு பக்கெட்டு கையால் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான், கையில் தரையில் எதையோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். எங்கடா அந்த தரையில் கையால் வரைஞ்சிக்கிட்டு இருந்தானே அந்த பையலை காணோம்னு பார்த்தா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தவன் குழிக்குள்ளே போய் விழுந்திருப்பான். அந்த அளவுக்கு பயலுடைய ஆராய்ச்சியும் ஃபோனும் ஓடி இருக்கும். இதெல்லாம் கேட்டால் இது நமக்கு கற்றுத்தருவது என்ன? இதில் என்ன இருக்குது? இன்றைய இந்த குருவானவர் இதையெல்லாம் சொல்லுகிறாரு. பிரியமான இறை உறவுகளே, இதற்குள் நிறைய சுவாரஸ்யங்கள் ஒளிந்து கிடக்கிறது. இந்த திருமணத்திற்கு முன்பாக அடிக்கடி நலம் விசாரிப்பது, அந்த பெண்ணின் ஆணின் அழகை வசீகரித்து கவிதைகள் சொல்லுவது, கேட்ட பொருளை காலம் தாழ்த்தாமல் அது எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் வாங்கி கொடுப்பது, நேரம் போகவே தெரியாத அளவுக்கு பேசிக்கொண்டே இருப்பது, சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, இன்னும் நமக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் இப்படி இப்படி வளர்ப்போம், நமக்கு பெண் பிள்ளை பிறந்தால் இப்படி இப்படி வளர்ப்போம், நகை வாங்குவோம், வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம். இவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்தால் இவ்வளவு இனிமைகள் நிறைந்த இந்த வாழ்வு எப்பொழுது கசந்து போனது? அதற்காகத்தான் சொன்னேன், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. திருமண வாழ்விற்கு பிறகு இவ்வளவு இனிமைகள் நிறைந்த இந்த சுவாரஸ்யங்கள் கசந்து போனதற்கான காரணம் என்ன? ஐயோ, காரணங்களையும் கதைகளையும் கண்ணீரையும் கண்ணீருக்குள் ஒளிந்திருக்கிற காயங்களையும் கேட்டால், சொல்லத் தொடங்கினால், கேட்கத் தொடங்கினால் வருடங்களில் சொல்லி மாளாது ஃபாதர் என்பது இங்கே உட்கார்ந்திருக்கும் அனைவரின் மைண்ட் வாய்ஸ், உள்ள குமுறல்கள், காயங்களோடு தான் இங்கே மன உறவில் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் கல்யாணம் ஆன புதுசில் கணவன் மனைவி மாமியார் பேசிக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். அதாவது மனைவி கணவனை பார்த்து, அத்தான் சாப்பிட்டீங்களா? அத்தான் கால் அமுக்கி விடட்டா? அத்தான் சந்தைக்கு போயிட்டு வருவோமா? அத்தான் பைக்கில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போங்க அத்தான். மாமியார் மருமகளை பார்த்து, ஐயோ தங்கம் போல இருக்கா என் மருமவ, முத்து முத்தா பேசுகிறாளே, வைரம் மாதிரி மின்றாளே, என் மகனுக்குன்னு கிடைச்ச வரம். ஒரு 5 வருஷம் ஆகட்டும், ஒரு 10 வருஷம் ஆகட்டும், அங்கே ஒரு அம்மா சொல்லுது, ஏன் ஃபாதர் 5 நாள்லே வேற ஒரு கதை நடக்குது ஃபாதர், வீடுகளில் ஊர்களில் மன வாழ்க்கையில். என்ன? அதே தான். அதே மனைவி கணவனை பார்த்து, அத்தான் சந்தைக்கு போயிட்டு வருவோமாமா? ஆமாம், உன் முவர கட்டையை எடுத்துக்கிட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போனாலும் இதே வார்த்தைகள் தான். எப்படி கசந்து போனது மன வாழ்வு, எப்படி கசந்து போனது. இப்போ மருமக மாமியாளை பார்த்து சொல்கிறா, தங்கமானவன்னு சொன்னாலே, வைரமானவன்னு சொன்னாலே, முத்து முத்தா பேசுகிறான்னு சொன்னாலே, அப்போ புரியலை, இப்போ புரியுது. வரதட்சணை கொடுமை எல்லாத்துலேயும் பாருங்கள், தங்கம் வைரம் முத்து எல்லாம் வரதட்சணை கொடுமையை மனசில் வச்சுட்டு அந்த அம்மா பேசியிருக்காங்க. அவ்வளோ வருமுடி வாங்கணும் ஆசைகள். பிரியமான இறை உறவுகளே, விவிலியத்தை போய் படித்து பாருங்கள். தொடக்க நூல் புத்தகம் 2வது அதிகாரத்திலே பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்திற்குள் எப்பொழுது அழகை நுழைந்தது? ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட பொழுதா? இல்லை. ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட பொழுது அழகை பாம்பின் உருவத்திலே ஏதேன் தோட்டத்திற்குள் வரவில்லை. மாறாக ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவி என்ற நிலைக்கு கடந்த பொழுது, எனவே தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்ற நிலை 3வது அதிகாரத்தில் வரும்.
தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரத்திலே அழகை இந்த மன வாழ்க்கைக்கு பிறகுதான் நுழைந்ததாக விவிலியம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இங்கே நிறைய பேர் அமர்ந்திருக்கிறோம், ஊடகம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மன வாழ்வில் எப்பொழுது அழகை நுழைந்தது? எந்தெந்த வடிவத்திலெல்லாம் இந்த அழகை நுழைந்தது? சற்று தியானித்து பார்ப்போமே. எப்பொழுது? அதிகமான பணமும் செல்வமும் புகழும் போதையும் பதவியும் வந்த பொழுதா இந்த அழகை நுழைந்தது? பிரமாணிக்கம் தவறிய பொழுதா இந்த அழகை நுழைந்தது? காதலித்தவளையும் கட்டியவளையும் விட்டுவிட்டு ஏதோ ஒரு சிற்றின்பத்திற்காக வேறு ஒரு நபரை அணுகிய பொழுதா இந்த அழகை நுழைந்தது? கணவனோ மனைவியோ இறந்த பிறகா இந்த அழகை நுழைந்தது? அல்லது கணவனோ மனைவியோ வேலை நிமித்தமாக வெளியூரோ வெளிநாடோ சென்ற பொழுதா இந்த அழகை நுழைந்தது? எப்பொழுது உங்கள் மன வாழ்க்கையில் இந்த அழகை நுழைந்தது? எந்தெந்த வடிவத்திலெல்லாம் இந்த அழகை நுழைந்திருக்கலாம்? குழந்தை திருமணம் என்ற முறையிலா? வரதட்சணை கொடுமையாளா? வேறு சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேறொருத்தியை, வேறொரு சமூகத்தை, ஜாதியை சேர்ந்தவளை மணந்ததால் ஏற்படுகின்ற ஆணவ கொலைகளா? அதன் காரணமாகவா? இல்லை தொழில் முயற்சியில் ஏற்படுகின்ற கடன் பிரச்சனைகளாலா மனமுறிவு ஏற்பட்டதற்கு காரணம்? திருமணத்திற்கு முன்பாக கணவன் மனைவி, அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டில் இருந்த பல உண்மைகளை மறைத்துவிட்டு திருமண வாழ்விற்கு பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்த பொழுது மன வாழ்க்கை கசைந்து போனதா? அழகை அந்த வடிவத்திலே உள்ளே நுழைந்ததா? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ், திருமண வயதில் நிறைந்திருக்கின்ற ஆணையும் பெண்ணையும் வீட்டுக்குள்ளே சிறை வைத்துவிட்டு தாயும் தகப்பனும் குறி பார்க்க செல்கிறேன், பார்வை பார்க்க செல்லுகிறேன், ஜாதகம் பார்க்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மூட நம்பிக்கையோடு திரிகிறார்களே, அந்த அழகை இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்து போனதா? எது வேதனை தருகிறது? இது தியானிக்க வேண்டும். என்னுடைய மன வாழ்க்கைக்குள், என்னுடைய இந்த அழகு நிறைந்த ஏதேன் தோட்டத்திற்குள் இந்த அழகை எப்பொழுது நுழைந்தது? பிரியமான இறை உறவுகளே, இப்பெல்லாம் புதுசு புதுசாக சட்டம் வருது. என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் திருமணம் என்ற முறையில் ஒரு கணவரை ஒரு மனைவியை கட்டிக்கொள்ளலாம், ஆனால் உங்கள் மனதிற்குள் யாரை பிடிக்கிறதோ அவர்களோடு வாழ்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் நீதிமன்றங்களில் அரங்கேறுகின்ற புது புது சட்டங்கள். வேதனை தருகிறது. இயேசு தெளிவாக சொன்னார், மனிதர் இணைத்ததை, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். தெளிவாக சொன்னார், கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். ஆனால் மேற்கொண்ட பார்வையிலே நாம் தியானித்த எல்லா வேதனைகளாலும் இந்த சமூகத்திலே பல்வேறு உறவுகள் உடைந்தும் பிரிந்தும் கிடக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது இந்தியாவில் 2025 மட்டும் அரங்கேறிய மனமுறிவு சதவிகிதம் என்ன என்று பார்த்த பொழுது, மகாராஷ்டிரா மாநிலத்திலே 18.7%, கர்நாடகா மாநிலத்திலே 11.7%, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே 8.8%, தமிழ்நாட்டிலே 7.1% மனமுறிவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த பின்னணியில் அன்பும் மன ஒற்றுமையும் அருளி மணமக்களை இணைக்கின்றவள் அன்னை மரியாள் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னை மரியாவால் இப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கின்ற மன உறவுகளை இணைக்க முடியுமா? அன்னை மரியாளால் இது சாத்தியமாகுமா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால், இந்த கேள்விகளுக்கு விவிலியம் விடை தர ஆசைப்படுகிறது. பிரியமான இறை உறவுகளே, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ரூத்து புத்தகத்திலே அதிகாரம் 1 இறை வசனம் 6 தொடங்கி 18 முடிய உள்ள இறை வசனங்களிலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். மாமியார் நவோமி, மருமகள் ரூத்து, இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இணைந்திருந்த நிலையை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. நவோமி என்ற மாமியாருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், இறந்து விடுகிறார்கள். மருமகள்கள் இருவரையும் கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் தாய் தந்தை வீட்டுக்கே சென்று விடுங்கள், மறுமணம் செய்து கொண்டு உங்கள் இல்வாழ்க்கையை
தொடங்குங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். மூத்த மருமகள் இந்த நவோமிக்கு தன் மாமியாருக்கு அன்பொழுக முத்தம் கொடுத்துவிட்டு மீண்டும் தாய் வீட்டுக்கே சென்று மறுமணம் செய்து இல்வாழ்க்கையை தொடங்கி கொள்வதாகவும், ரூத்து மட்டும் என் இறப்பு வரை உங்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்று தன் மாமியார் நவோமியோடு இருந்ததை இந்த பதிவு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிரமாணிக்கம் என்றால் என்ன? பிரமாணிக்கம் என்பது வெறுமனே தாம்பத்தியம் என்ற ஒரு வார்த்தைக்குள் சுருக்கிவிட முடியாது. பிரமாணிக்கம் என்பது பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டின் உறவினர்களுக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உண்மையாய் உடனிருப்பது. இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறதே, ஏதாவது ஒன்று பிரச்சனைனா நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துடு, நம்ம குடும்பம் என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நீ கிளம்பி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் சோறு ஊற்றிக்கிறேன், நான் உன்னை எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் படிக்க வச்சுக்கிறேன். ஆணவமிக்க தாய் தந்தையர்கள், பக்குவம் இல்லாதவர்கள், இன்னைக்கு பல்வேறு விதமான அரக்க குணங்கள் குடும்பங்களில் பெற்றோராலே நடந்து கொண்டிருக்கிறது. வேதனை, கண்ணீர், பல பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் என்னிடம் சொல்லி அழுதிருக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல முடியவில்லை. இன்றைய இந்த நற்கருணை ஆராதனை அனைவருக்கும் ஆறுதலாக இருக்க வேண்டும், ஒரு புதிய மாற்றத்தை தர வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது எடுத்துக்காட்டு என்ன? இயேசுமரி சூசை வாழ்ந்த அழகான திருக்குடும்பம். தான் அறியாது தன் மனைவி மரியா கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த விரக்தியில் வேறு ஒரு பெண்ணை அணுகாத நீதிமான் சூசையப்பர். மீண்டும் சொல்லுகிறேன், தான் அறியாது தன் மனைவி மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த விரக்தியில் வேறு ஒரு பெண்ணை அணுகத் தெரியாத நீதிமான் சூசையப்பர். இயேசுவின் குழந்தை பருவத்திலேயே தன் கணவன் சூசை இறந்து விட்டான் என்பதற்காக தன் தாய் தந்தை வீட்டிற்கு ஓடாமல், மறுமணம் செய்யாமல், புதிய ஒரு இல்வாழ்க்கையை தொடங்க தெரியாத மாசில்லாத கன்னிமரியா நம் வேளாங்கண்ணி தாய். பிரியமானவர்களே, கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து போனது. விலையில்லா விமர்சனங்களை விற்று தீர்க்காமல் விரைந்தோடி தன் மகனிடம் பரிந்துரைக்க தெரிந்த விண்ணக இதழ்களை உடையவள் அன்னை மரியா. முதிர்ந்த வயதில் தன் சகோதரி எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த பொழுது, அவளுக்கு ஆறாம் மாதம் என்று அறிந்த பொழுது, தானும் கருவுற்றிருக்கின்ற வேதனையில் அன்னை மரியாள் யூதேய மலைநாட்டிற்கு விரைந்து செல்கிறார். முதிர்ந்த பிள்ளை பேறு வேதனையில் எலிசபெத்தோடு உடன் இருக்கிறார். இதுதான் அன்னை மரியாளின் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை. பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 5வது அதிகாரம் 22 முதல் 24 முடிய நமக்கு சொல்லித் தருவது என்ன? எனவே திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவர்களுக்கு பணிந்திருங்கள். திருமணமான ஆண்களே, இயேசு கிறிஸ்து திரு அவையை அன்பு செய்தது போல நீங்களும் உங்கள் மனைவியரை அன்பு செய்யுங்கள், தேவைப்பட்டால் உயிரையும் கொடுங்கள். இதுதான் திரு அவைக்கும் நமக்கும் உள்ள அழகான மன வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஆக இப்படி மன உறவில் திளைத்து பக்குவம் நிறைந்து அருள் நிறைந்தவளாய் இருக்கின்ற அன்னை மரியாளால் மட்டும்தான், வேறு எந்த பெண்ணாலும் தெரியாது. இன்னைக்கு போய் யார்ட்டையாவது உங்கள் கதையை சொல்லி பாருங்க, புரணி பேசுவதன் வழியாகவும் விமர்சனங்கள் செய்வதன் வழியாகவும் உங்கள் பேரை கெடுப்பதன் வழியாகவும் நிறைந்திருக்கிற பெண்கள் கூட்டம் ஒருபுறம், ஆண்கள் கூட்டம் ஒருபுறம், தூண்டி விடுகின்ற மாமியார் மாமனார் பல்வேறு விதமான மனிதர்கள் கூட்டம் நம் மத்தியில். ஆனால் அன்னை மரியாளால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கண்ணீருக்குள் நிறைந்திருக்கிற காயங்களையும் கதைகளையும் தீர்க்க முடியும், விடை கொடுக்க முடியும். காரணம், யூதேய தெருக்களிலும் கலிலேய தெருக்களிலும் எருசலேம் சுற்றுப்புறங்களிலும் அன்னை மரியாள் வாழ்ந்த பொழுது விமர்சனங்களை கடந்தவள், காயங்களை கடந்தவள், நல்ல மணப்பெண்ணாக எபேசியருக்கு எழுதிய கடிதம் சொல்லப்படுவது போன்று ஒரு தெளிந்த மணவாட்டியாக தன் கணவன் சூசைக்கு வாழ்ந்தவர். பிற்காலத்திலே திரு அவைக்கு உடனிருந்தவர். எனவே பிரியமான இறை உறவுகளே, திருக்குறள் நாம் படித்திருக்கிறோம். ஏறக்குறைய 45வது திருக்குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
ஒரு கணவனும் மனைவியும் அன்புறவில் இணைந்திருக்க வேண்டும். அந்த அன்புறவு உங்கள் சமூக வாழ்வில் ஏழை எளியவர்களை பார்ப்பது. இன்று நற்செய்தி வாசகத்திலே கேட்டோமே, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டவரை விடுதலை செய்வது, ஆண்டவரும் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடுவது போன்ற சமூக போராளியாக, சமூகத்தில் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு விடை தருபவர்களாக, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை, ஒரு கணவனும் மனைவியும் இந்த இல்வாழ்க்கையில் அன்பில் நிறைந்திருக்கும் பொழுதுதான் சமூகம் மகிழ்ச்சியாக மாறும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இறுதியாக நான் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தோபித்து புத்தகம் 8வது அதிகாரம் 5 முதல் 8 முடிய உள்ள இறை வசனங்களிலே தொபியாசும் சாராவும் இதை சொல்லிதான் ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபத்தை தாய் தந்தையாக, கணவன் மனைவியாக, இயேசு நம் மணவாளன், நாம் அனைவரும் இயேசுவின் மணவாட்டி, திரு அவையாக இணைந்து நான் சொல்லுகின்ற ஜெபத்தை சொல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. சொல்லுங்க. எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்புகள் அனைத்தும் எல்லா காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தவர் நீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டு அன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு விண்ணக தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதில், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா,
திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களையும் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பேராய பணியாளர்கள் அனைவரையும் உடன் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உதவி செய்பவர்களை ஆசிர்வதிக்கும் இறைவா, எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிற்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, அன்னையின் இப்பேராலயத்தில் நடைபெறும் திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்னையின் பக்தர்களும் மற்றும் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயணத்தின் பாதுகாவலரான இறைவா, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாயிருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகின்ற உமது மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் உமது அன்பால் அருளால் அரவணைப்பால் அவர்களை பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence, let us place our personal petitions before the Eucharistic Lord. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களது மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கும். எங்களுக்கு தேவையாகவும்
உமக்கு சுத்தமாக இருந்தால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அற்புதர் அந்தோனியார் அவர்கள் வருகிறார்கள். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Anthony, pray for us. இறுதி தேரிலே அதற்கு முன்னதாக புனித சூசையப்பர் வலம் வருகின்றார். திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பர் உறங்கும் நேரத்திலும் இறைவன் குரலை கேட்டால் சலிக்காமல் உடனே நிறைவேற்றிய அற்புதர். புனித சூசையப்பரே, நாங்களும் அவ்வாறே எவ்வேளையிலும் வாழ்ந்துவிட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொடர்ந்து உபயதாரர்கள் வரிசையாக வருகின்றார்கள். உபயதாரர்கள் சற்று விரைவாக நடந்து வாருங்கள். ஐந்தாவது தேரிலே ஆரோக்கிய அன்னை, அழகுமிகு ஆரோக்கிய அன்னை இதோ நம்மையெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டு திருக்காட்சி அருள்கின்றார், வருகின்றார். வரவேற்போம், மகிழ்வோம். அமைதி காப்போம், ஜெபிப்போம். தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் திரு தேர் பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் செபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கின்றது. எல்லோரும் பக்தியாக அகமகிழ்ந்து அமைதியாக இருப்போம். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போலதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மகன் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போலதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜன்ம பாவமின்றி விற்பமித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரை, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருமணமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்களாய்வரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழ்வாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Hail, Holy Queen, Mother of Mercy, our life, our sweetness, and our hope. To you do we cry, banished children of Eve. To you do we send up our sighs, mourning and weeping in the valley of tears. Turn then, most gracious advocate, your eyes of mercy towards us, and after this our exile, show unto us the blessed fruit of your womb, Jesus. O clement, O loving, O sweet Virgin Mary. Our Lady of Health, Velankanni, pray for us. Our Lady of Health, Velankanni, pray for India. Our Lady of Health, Velankanni, pray for the peace in the world. Now the car is being blessed. இப்பொழுது அன்னையின் திருத்தேர் புனிதம் செய்யப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இத்தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களிலெல்லாம் உமது இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில்
உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது அருட்பணியாளர் புனித நீர் தெளித்து தேரினை புனிதம் செய்கின்றார். தொடர்ந்து நறுமண புகை காட்டி புனிதம் செய்கின்றார். தேரினை சுமக்கின்றவர்களையும் புனிதம் செய்கின்றார். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் குரல் விண்ணை முட்ட அனைவரும் உரத்த குரலில் சொல்லுங்கள், மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நளினி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை, தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம், வெள்ளத்தமிழ் காரியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம். வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா, வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா. எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே, எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர். எத்துணை அழகு அன்னையை திருத்தேரிலே சுமந்து வருவது, அன்னையை வேலைநகர் வீதிகளிலே அத்தனை ஆராவரத்தோடு பவனியிலே சுமந்து வருவது எத்துணை அழகு.
அழகுக்கு அழகு சேர்க்கும் புனிதமான தேர்பவனி. 5ஆம் நாள் திருவிழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக திருத்தேர் பவனி மந்திரிக்கப்பட்டு வேலைநகர் வீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த திருத்தேரிலே வரக்கூடிய ஆரோக்கிய தாய், அழகு தேவதை, அந்த தாயினுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு, நம் மனதை கொள்ளை போக வைக்கக்கூடிய அளவுக்கு அழகு நிறைந்த அந்த தாயை அவருடைய பிள்ளைகள் நாம் தேர்பவனியிலே சுமந்து வருவது நமக்கு அத்துணை பெருமை. எங்கள் அன்னையே, எங்கள் ஆரோக்கியமே, எங்கள் அடைக்கலமே, உம்மை வாழ்த்துகிறோம் தாயே. உம்முடைய பிள்ளைகள் என்பதில் எங்களுக்கு அவ்வளவு பெருமை அம்மா. உம் தலையை அலங்கரிக்கும் அழகு கிரீடமாக நாங்கள் மாற ஆசிக்கின்றோம். உம் துகில் ஆடையில் தஞ்சம் புக ஏங்குகிறோம் அம்மா. உம் திருமுகம் பார்த்தாலே எங்கள் சுமையெல்லாம் சுகமாகிறது அம்மா. வேலைநகர் இன்று உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கின்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சிற்றூர். ஆனால் இன்று அந்த சிற்றூர் புனித ஊராக, புனிதத்தை அள்ளித்தருகின்ற நகரமாக, அருள் வரங்களின் ஊற்றாக அகில உலகத்திற்கும் இந்திய மக்கள் அனைவருக்குமே திகழ்கின்றது. வங்க கடலோரம் வீற்றிருந்து வற்றாத நீரூற்றை நமக்காக திறந்து கொடுத்து அந்த வற்றாத நீரூற்றின் வழியாக எத்தனையோ பேர் உடல் நலனை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்த புனிதமான இடம். இந்த இடத்திலே அன்னை காட்சி கொடுத்ததால் வேலைநகர் முழுவதுமே புனிதமாகி நமக்கு புனிதத்தை அள்ளி வழங்குகின்றது. வேளாங்கண்ணி அதிர்ஷ்ட ஊர். உம் தரிசனம் கிடைத்ததால் அதிர்ஷ்டமான ஊர். உலக மக்களை இம்மண்ணிற்கு அழைத்து வந்து அருள்வரங்களை அள்ளி வழங்கும் புண்ணிய பூமி. திருத்தேரை சுமந்து வருகிற பிள்ளைகளெல்லாம் அங்கே உறக்க மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு உரைப்பது ஆவே மரியா, ஆவே மரியா என்ற இந்த அழகான வார்த்தைகளை சொல்லித்தான் இந்த சகோதரிகளும் அன்னையினுடைய திருத்தேரை சுமந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும் அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய விசுவாசத்தை, அவர்களுடைய நம்பிக்கையை, அன்னையின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அவர்கள் உறக்க சத்தமாக சொல்லுகின்ற மந்திர சொல் ஆவே மரியா, மரியே வாழ்க. சக்தி வாய்ந்த மந்திர சொல். தேர்களை சுமந்து வருகிற பொழுது அந்த தேரினுடைய பாரம் தெரியாமல், இதோ நான் என்னுடைய அன்னையை சுமக்கிறேன், இதோ நான் மிக்கேல் சமணசாண்டவரை பக்தியோடு சுமந்து வருகிறேன், இதோ புனித செபஸ்தியாரை நான் அவ்வளவு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையோடு சுமந்து வருகிறேன், கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நான் சுமந்து வருகிறேன், திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித யோசேப்பை சுமந்து வருகிறேன், இதோ இந்த புண்ணிய பூமியிலே காட்சி கொடுத்த ஆரோக்கிய தாயை சுமந்து வருகிறேன் என்று சொல்லி அத்தனை பேரும் உறக்க சொல்லுகின்ற ஒரே சக்தி நிறைந்த வார்த்தை ஆவே மரியா, மரியே வாழ்க.
வேலை நகருக்கு நடந்து வருகின்றவர்கள் அவர்கள் நடந்து வருகிற பொழுது அவர்கள் எழுப்புகிற அந்த வார்த்தைகளும் அவ்வளவு விசித்திரமானது. அந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய நடை தளர்ந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய உடலிலே வலு விழந்து அவர்கள் நடக்க முடியாமல் தடுமாறுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்களுக்கு ஆற்றலை தரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா மரியே அருள் புரிவாயே, அம்மா மரியே அருள் புரிவாயே என்ற வார்த்தைகளையும், அம்மா மரியே துணை வருவாயே, அம்மா மரியே துணை வருவாயே என்று அவ்வளவு உறக்கமாக நம்பிக்கையோடு அவர்கள் உறக்க கத்திக்கொண்டு இழந்த சக்தியை, இழந்த உடல் வலிமையை மீண்டுமாக பெற்றுக்கொண்டு தங்களுடைய நடைக்கு வேகத்தை கொடுத்து எப்படியாவது வேலை நகரை சென்றடைந்து விட வேண்டும், எப்படியாவது அந்த தாயினுடைய திருமுகத்தை பார்த்து விட வேண்டும் என்று நம்பிக்கையோடு அம்மா மரியே அருள் புரிவாயே, அம்மா மரியே துணை வருவாயே என்று நடந்து வந்து இந்த அன்னையினுடைய தரிசனத்தை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய அற்புதமான அனுபவம் வேறு எங்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட புனிதமான புண்ணிய பூமியிலே அன்னையினுடைய திருத்தேர் பவனி அருள் நிறைந்த பவனியாக மக்களுடைய நம்பிக்கைக்கு சான்று பகரக்கூடிய விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. பிள்ளைகள் கதியறிந்து
கனிந்துருகி கனிரசம் பெருக மகனிடம் பரிந்திட்ட மாமரியே, குறைகள் களைபவளே குவலயம் ஆள்பவளே, குறைகள் களைபவளே குவலயம் ஆள்பவளே, மரியே பரிவே தயவே தாயே அருள் புரிவாயம்மா. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே. செங்காந்தள் மலராய் செப்டம்பர் மாதம் பூமியில் மலர்ந்திட்ட புது மலரே, செந்நீரின் வழியில் இறை வார்த்தை ஒளியில் இயேசுவுடன் நடந்திட்ட நாயகியே, உம்மை நம்பி வந்தோம் எம் உள்ளம் பாரும் அம்மா, உம்மை நம்பி வந்தோம் எம் உள்ளம் பாரும் அம்மா, துணையாய் வருவாய் வரவே அருள்வாய் தூயவளே தாயே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. உம்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே, உதவிட வருவாயே தாயே தாய்மரியே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே, அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே. Our Lady of Velankani, so miraculous to see the face, grace-filled face of Our Lady of Health. Our Mother, you are our health, you are our refuge. We are here in this holy place to praise you, to thank you, to place our petitions before you. We are so proud that we are your children. Mother, we want to be the crown in your head. We want to take refuge under your mantle. Mama Maria, we are here with a lot of sufferings, with a lot of problems. But when we see your face, all our sufferings, all our problems are wiped away. We get new strength, we get new hope, we get joy. Dear viewers, Velankani is a place chosen by our mother. Very lucky village,
very lucky village in the district of Nagapattinam. Today, the entire world, the entire nation, India, is looking at this small village, looking just because the place Velankani is chosen by Our Lady of Good Health, by our Blessed Mother. She has chosen to be here, to live here, to dispense all the graces receiving from her Son. And dear viewers, dear brothers and sisters, the sisters and brothers who are carrying the cars, they get the strength by raising their voice and calling Mother, Ave Maria, Ave Maria, a miraculous word that gives new strength, new energy for people who carry the car. And we are praying for you here in this holy place. Whoever watching this car procession, we are praying for you. Wherever you are, whatever you are doing, we are praying for you at this holy place. We pray for your family members, and especially for the young couples. Today, we remembered all the young couples during novena. Young couples who are preparing themselves for marriage and who are married in the recent past, who really need to have the love, the proper understanding, and joy and peace in their family life. So we all remember in this holy place all the couples, especially the young couples. அன்னையினுடைய திருத்தேர் பவனி மிக சிறப்பாக, மிக விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை ஒழுங்கோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. அத்தனை மக்கள் பக்தியோடு வழி நெடுக நின்று கொண்டு அன்னையை வரவேற்று அன்னையினுடைய அந்த தரிசனத்தை பெற்று அருள் வரங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இரு கரம் விரித்தவர்களாக, இரு கரம் குவித்தவர்களாக, மனதிலே நம்பிக்கையோடு, கண்களிலே கண்ணீரோடு அன்னையை நோக்கி, அம்மா தாயே அருள் புரிவாயே, அம்மா தாயே துணை வருவாயே என்று இழந்த நிம்மதியை, ஆற்றலை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்காக வழிநெடுக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னையினுடைய திருத்தேர் பவனியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் வழியாக இந்த அற்புதமான காட்சியை வீடுகளிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த 5ஆம் நாளுக்கான நவநாள் ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே நீங்களும் பக்தியாக கரங்களை குவித்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டு இந்த நவநாள் ஜெபத்திலே கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். களங்கமற்ற ஆரோக்கிய கன்னிகையே, இறைவனின் கொடைகளை பெற்றுத்தரும் பேருபகாரியே வாழ்க.
புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் தங்கியிருந்தபோது அவ்வீட்டாருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் எத்தனையோ நன்மைகள் கிடைக்க செய்தீரே. வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்று தாரும். உமது தயவால் இத்திருத்தலத்தில் பார்வை பெற்றோரும் செவியின் நலம் பெற்றோரும் ஆரோக்கியம் அடைந்தோரும் பாவ வழி விட்டு மனம் திரும்பினோரும் ஆறுதல் அடைந்தோரும் எத்தனையோ எத்தனையோ பேர். ஓ தயை நிறைந்த தடாகமே, இரக்கத்தின் திரு உருவே, மனித குலத்துக்கு நீர் செய்துள்ள பேருபகாரங்களுக்கு வணக்கத்தோடு நன்றி கூறுகிறோம். உம்மை உயர்த்திய எல்லாமல்ல இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம். எங்களுக்காக என்றும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம். கன்றை அறியா பசுவில்லை, சேயை அறியா தாயில்லை. நீர் மனுக்குலத்தின் தாயாக உள்ளீர். உம் மக்களாகி எங்கள் அனைவரையும் உம் அன்பு கரங்களில் வைத்து காத்தருளும். மேலும் கிறிஸ்துவை நிராகரித்தவர்களும் அவரை அறியாதவர்களும் பாவ வழியில் வாழ்பவர்களும் மனம் திரும்பி இறைவனை அடைய வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Dear brothers and sisters, now I am going to recite the 5th day novena prayer. I request you to join with me in this novena prayer, praying for our families, praying for young couples, especially couples who are in crisis. 5th day novena prayer. O spotless Virgin Mother of Health, our heavenly benefactress, hail! Elizabeth received many favors for herself and for her family during your stay at her home. Choosing Velangani as the place of your throne, you bless and obtain numerous favors for all those who seek your help. The blind obtain their sight, the dumb speak, the lame walk, the sick with no other hope of cure are cured by you. Merciful Mother, we thank you for your favors shown to our brethren in need, and through you we adore and glorify your Almighty Son, our Lord Jesus Christ. We pray to intercede for us in all our needs, as your motherly heart knows them. Obtain God's mercy for those who offended him, and convert such hardened sinners to become his true friends. Amen. Our Lady of Health, Velankani, pray for us. Dear viewers, this car procession will be the final program of the day, starting from 5 o'clock in the morning. There were so many spiritual programs, masses, rosaries, adorations, prayer services, individual visitation to the Blessed Sacrament, confessions, counseling. Lot of people use this place, profit from this place, participating in all the events that take place in this holy place.
And at this end of this day, we are here to pray. Pray for ourselves. Pray thanking God, thanking our mother for this wonderful day, grace-filled day, the 5th day of novena. With the grace of God, with the cooperation of the nature, we are here to end the day without the presence of the Lord, without the powerful intercession of our Blessed Mother. This procession would not be a grace-filled one. So let us thank our Heavenly Father, our Lord Jesus, and our Mother, joining with me in this night prayer. Our Father in heaven, you are the most powerful, merciful, and loving Father. We lift up your name tonight, giving back all the praises and glory to you. Lord, as we sleep tonight, Lord, please protect my whole family, including me, my friends, and those who are praying, joining in this night prayer now. Visit our homes and fill us with your love, mercy, and grace. Kindly give us chance to wake up tomorrow morning. Bless each one of us abundantly. In the powerful name of Jesus, Amen. We wish you a very pleasant night, and we hope to see you tomorrow from 5 o'clock through our web TV programs telecasted from this holy place. அன்பு நிறைந்தவர்களே, இது இந்த நாளினுடைய கடைசி நிகழ்வு, இறுதி நிகழ்வு. ஊடகம் வழியாக நம்முடைய புனிதமான வேலை நகரிலிருந்து நமக்கு ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றது. இது இந்த புனிதமான திருத்தேர் பவனியினுடைய இறுதி வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இந்த நாள் முழுவதுமாக கடவுள் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதரின் வார்த்தைகள் மற்றவர்களை விழ செய்யும், செயலற்று போக செய்யும். ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகள் வல்லமையுள்ளது. அவரின் வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவும், அமைதிப்படுத்தவும், விடுதலை தரவும் வல்லமையுள்ளதாகவும் எங்களுக்கு உமது ஆசீராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் உம்முடைய இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாகவும் இருக்க உமது அன்பை எங்களுக்கு தந்தருளும். இன்றைய எங்கள் அன்றாட பணிகளை, எங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் முழுவதும் எம் வாழ்க்கை பயணத்தில் சிறப்பாக பயணிக்க நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியான மனநிலைமையும் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இரவு எமக்கு மன அமைதியையும் நல்ல உறக்கத்தையும் தந்தருளும். அதிகாலை எழுந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நாளைய எங்கள் பணிகளை இனிதே துவங்க
உமது மேலான இரக்கத்தின் ஆசீரை எங்கள் மேல் பொழிந்தருளும். எங்கள் தாழ்மையின் நன்றிகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று உமது அன்பின் ஊற்றால் இறை இரக்கத்தினால் எம்மை நிரப்பி ஆசீர்வதியும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு நிறைந்தவர்களே, ஊடகத்தின் வழியாக இந்த புனிதமான நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற, அருள் வரங்களை பெற்று கொண்டிருக்கிற உங்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கும் ஆரோக்கிய தாய்க்கும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த நன்றியை சமர்ப்பித்தோம். அதே வேளையிலே இது இந்த நாள் முழுவதுமாக நமக்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களையும், குறிப்பாக இந்த திருத்தேர் பவனிக்காக உதவி செய்த அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம்முடைய பேராலய அருட்பணியாளர்கள் இதோ அனைவருமே இந்த திருத்தேர் பவனியிலே கலந்து கொண்டு திருத்தேர் பவனிக்கு முன்னால் நடந்து வந்து இந்த திருத்தேர் பவனியை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே பேராலய அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்பணியாளர்களுக்கும், தன்னார்வ பணியாளர்கள், சிறப்பாக வழிநடத்தியவர்கள், ஒழுங்குபடுத்தியவர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், 4 தேர்களை சுமந்த அன்பு சகோதரிகள், அன்னையினுடைய திருத்தேரை சுமந்து வருகிற, எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அன்னையின் மீது வைத்திருக்கிற அன்பினால் அதை மகிழ்ச்சியோடு சுமந்து வருகிற இதோ நம்முடைய சகோதரர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களை ஆரோக்கியத்தாய் ஆசீர்வதிக்க அவர்களுக்காக மன்றாடுவோம். அதே போல உதவி செய்த, பாடி ஜெபிக்க உதவி செய்த பாடற்குழுவினர், அருட்சகோதரிகள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அத்தனை இறை மக்கள், பக்தர்கள், நீங்கள் அத்தனை பக்தியோடு கலந்து கொண்டு இந்த திருத்தேர் பவனியை சிறப்பித்திருக்கிறீர்கள். அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவைச் சேர்ந்த தன்னார்வ அன்பு தம்பிகள் சிறப்பாக இந்த நாளுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். இந்த திருத்தேர் பவனிக்காக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து இந்த நிகழ்வை இவ்வளவு தெளிவாக அழகாக நமக்கு படமாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பேராலய மீடியா சகோதரர்கள், பல இடங்களிலே இருந்து எல்லாவற்றையும் துல்லியமாக படம் எடுத்து நமக்காக அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், உதவி இல்லாமல் இவ்வளவு தெளிவாக அழகாக நாம் இந்த புனிதமான நிகழ்வை பார்த்திருக்க முடியாது. அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லுவோம். கடவுள் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு ஒரு மாபெரும் மீண்டும் ஒரு அருளின் அடையாளம் இந்த திருத்தேர் பவனி. எனவே இந்த திருத்தேர் பவனி சிறப்பாக நடந்ததற்காக ஆண்டவரையும் ஆரோக்கிய தாயையும் போற்றி புகழ்ந்து நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பாதுகாப்பிலே, ஆரோக்கிய தாயினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நாம் இந்த இரவு நேரத்திலே அமைதியாக உறங்க செல்வோம். அனைவருக்கும் இரவு வணக்கம். விஷ் யூ ஹாப்பி நைட் அண்ட் குட் நைட். மரியே வாழ்க.